கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாய் சேர்த்து கொடுத்து இந்த ஒரு விசேஷித்த நாளிலும் காலை ஆராதனையில் பங்கு பெறும்படியான கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட 2 வகையான வேலைகள் நடந்துட்டுருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா தியரி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல். ரெண்டும் ஒரே சமயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ அறுவடை ஊழியங்களுக்கு நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் போய் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அதை பற்றின அதே ஒரு பலியின் ஜீவியத்தை இங்கே வந்து உட்காந்து இப்போ நாமளும் செஞ்சிட்ருக்கோம். இது தேவனுடைய ஊழியம் அப்படிங்கிறது, நம்முடைய பலியின் ஜீவியம் அப்படிங்கிறது நம்ம நினைவுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த நாளிலும் கூட இப்போ நம்ம என்ன யோசிச்சிருந்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாரையும் நோட்டீஸ் கொடுக்க அனுப்பிட்டு சனிக்கிழமை சாயந்தரம் ஆராதனை வச்சிடலாமான்னு நினச்சோம். அப்போ தான் யோசிக்கும்போது தெரிஞ்சது, நிறைய பேரால் சனிக்கிழமை ஈவினிங் வச்சா வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் நமக்கு டீம் தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்ஸ் எல்லாத்தையுமே நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டோம்னா யூஸ் பண்ணிட்டோம். அதனால் அந்த அடிப்படையில் இன்றைக்கி வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்முடைய வேலையை இப்போ நம்ம பார்க்கலாம். தேவனுடைய வேலையை தேவன் பார்த்துட்ருக்காரு. அந்த அடிப்படையில் இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய கிருபை என்னவோ அது நம்ம மத்தியில் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துதலோடு இன்றைக்கி நம்ம பாடத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். சப்ஜெக்டோடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ காவனன்ட். ரீஃபரன்ஸ் பேஜ் நம்பர் 5292 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். ஸோ இந்த புதிய உடன்படிக்கையை பற்றின அநேக விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ரீஃபரன்ஸ் ஆர்டிக்கல் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. முதல் பாயிண்ட்லேருந்து நம்ம போகலாம். இது டாக்டரல் சப்ஜெக்ட். ஸோ தெளிவாக எல்லாருமே கவனத்தை நம்ம ஒருமுகப்படுத்தி நம்ம கேட்கலாம். இந்த புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறது யார் யாருக்கு இல்லை? சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் இல்லை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம படிக்க போகிற பாடமானது சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் இல்லை. ஆனால் அதுக்காக சபைக்கும் திரள் கூட்டத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சபைக்கும் திரள் கூட்டத்துக்கு சம்பந்தம் இருக்குது. ஆனால் புதிய உடன்படிக்கை கீழே யார் வரமாட்டாங்கன்னா சபையின் திரள் கூட்டம் வரமாட்டாங்க. இப்படி எடுத்து சொன்னால் கரெக்டாக இருக்கும். புதிய உடன்படிக்கை கீழே சபையின் திரள் கூட்டம் வராது. ஆனால் புதிய உடன்படிக்கை நிறைவேறுவதற்கு சபையின் திரள் கூட்டம் ஒர்க் பண்ணி ஆகணும். இதுதான் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே. ஸோ இந்த புதிய உடன்படிக்கை எதற்காக அப்படின்னு சொல்லி அதாவது அப்படின்னா சரி, சபைக்கும் திரள் கூட்டத்துக்கு இல்லைன்னா வேறு யாருக்குது? உலக ஜனங்களுக்கு. உலக ஜனங்களுக்கு எப்போ? இப்போவா? கிடையவே கிடையாது. இப்போ உலக ஜனங்கள் இருக்கிறாங்க, இப்போ அது கிடையாது. எப்போன்னு கேட்டிங்கன்னா அவங்க உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறமா. அப்படி தான் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். ஸோ உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் அவங்க எதுக்கு கீழே வந்துடுவாங்கன்னா இந்த புதிய உடன்படிக்கை கீழே வந்துடுவாங்க. அடுத்த கொஸ்டின், புதிய உடன்படிக்கை உலக ஜனங்களுக்கு எதற்காக தேவை? முதல் பாயிண்ட்டு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்புரவாகுதல் நடக்கணும். நம்ம படிச்சுட்டு இருக்கிற 5th வால்யூமுடைய ஃபுல் கண்டென்ட் இதுதான். தேவனுக்கு மனுஷனுக்கு என்ன நடக்கணும்? ஒப்புரவாகுதல். இன்னைக்கு உலக ஜனங்களுக்கும் தேவனுக்கும் ஒப்புரவாகுதல் இருக்குதா? ஆகாது. ஏன் ஒப்புரவாகுதல் ஆகாது? அவங்க எல்லாரும் எதில் இருக்கிறாங்க? பாவத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஒப்புரவாகுதல் அப்போ நடக்கும். அடுத்தது, மனுஷன் பரிபூர்ணம் அடைய வேண்டும், பர்ஃபெக்ஷனுக்குள்ளே போகணும். எந்த மாதிரி பர்ஃபெக்ஷன்னா, ஆதாம தேவன் உருவாக்கினார்ல, பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஆதாம், அந்த ஒரு ஸ்டேஜுக்கு, அந்த ஒரு நிலைமைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலமும் போகணுங்கிறதுக்கு தான் இந்த புதிய உடன்படிக்கை. 3வது பாயிண்ட்டு, மனுஷன் இருக்கக்கூடிய இடம் எப்படி மாறணும்னா ஏதேன் தோட்டமாக மாறணும். எல்லாரும் உதவ சொல்லிடலாமா? ஸோ புதிய உடன்படிக்கை உலக ஜனங்களுக்கு எதற்காக தேவன் அவங்க உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, தேவனுக்கு மனுஷருக்கும் ஒப்புரவாகுதல் நடக்கணும். அதுக்கப்புறம் மனுஷன் பரிபூர்ணம் அடையணும். அதுக்கு அடுத்தது பூமி ஏதேன். இப்போ ரிவர்ஸில் படித்தா கரெக்டாக இருக்கும். முதல்ல பூமி ஏதேன் தோட்டமாக மாறணும். அடுத்தது மனுஷன் பர்ஃபெக்ஷனுக்குள்ளே வரணும். அதன் மூலம் தேவனோடு மனுஷன் என்ன ஆகுன்னா ஒப்புரவு. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். இந்த 3 விஷயமும் உலக ஜனங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? அதை சொல்கிறேன் பாருங்க. இந்த 3 பாயிண்டை கவனிச்சா மட்டும் பதில் சொல்ல முடியும். தேவனுக்கு மனுஷனுக்கு ஒப்புரவாகுதல் அப்படின்னு ஒரு விஷயம், மனுஷன் பரிபூர்ணமாக இருக்கிறது இன்னொரு விஷயம், பூமி ஏதேன் தோட்டமாக இருக்கிறது இன்னொரு விஷயம். இதெல்லாம் எப்போ வரப்போகுதுன்னு சொல்கிறோம்? புதிய உடன்படிக்கையின் கீழ் அவங்க உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் வரும்னு சொல்கிறோம். என்னுடைய கேள்வி, இதுக்கு முன்னாடி இல்லையா? எங்கே இருந்துச்சுங்க? ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. இதுதான் கரெக்டான பதில். ஏதேன் தோட்டத்தில் எப்போ இருந்துச்சு? யார் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி? ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னாடி. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன 3 பாயிண்ட்டுமே இருந்துச்சு உங்களுக்கு. என்னென்ன 3 பாயிண்ட்டு? 1, ஒப்புரவாதல் சொல்லக்கூடாது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்புரவாதல் நடக்கணும். மனுஷன் பரிபூரணத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதேன் தோட்டம் இருந்துச்சா? 3மே. அப்போ 3மே இருந்துச்சு. ஆனால் அந்த 3மே அங்கேருந்து போயிடுச்சு. இட் லாஸ்ட், அதாவது தொலைஞ்சு போயிடுச்சு. காரணம் என்ன? மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? பாவம் செஞ்சிட்டான். அதனால தான் தேவன் என்ன பண்ணார்னா மீண்டும் மனுக்குலத்துக்கு இந்த 3 பாயிண்ட்டை கொடுக்க. எந்த 3 பாயிண்ட்டு? தேவனுக்கும் மனுஷனுக்கும்
ஒப்புரவாதல் நடக்கணும், மனுஷன் பரிபூரணத்துக்குள்ள போகணும், பூமி ஏதேன் தோட்டமா மாறணுங்கிற பர்பஸ்க்காக தேவன் என்ன கொடுக்குறாருன்னா புதிய உடன்படிக்கை கொடுக்குறாரு. ஏற்கனவே இருந்ததை இழந்ததுனால தேவன் என்ன பண்றாரு, புதிய உடன்படிக்கை கொடுக்குறாரு. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், ஏற்கனவே இருந்ததை திரும்பி கொடுக்கும்போது உடன்படிக்கையின் பேர் போடலாம்ல, எதுக்கு புதிய உடன்படிக்கையின் தேவன் பேர் வச்சார்? அப்ப ஆதாம் கூட போட்டது பழைய உடன்படிக்கையா? கிடையவே கிடையாது. ஆதாம் கூட உடன்படிக்கையை போடல. ஆதாம் உருவாக்கும் போது அந்த நிலைமையில் தான் இருந்தார். அப்ப அந்த இடத்துல உடன்படிக்கை நம்ம சொல்ல முடியாது அதையே. ஆனா பின்னாடி இவங்களுக்கு கிடைக்க போற இந்த 3 விஷயம் எதன் அடிப்படையில் கிடைக்குதுன்னா புதிய உடன்படிக்கை. இப்போ எனக்கு கொஸ்டின், ஒரு விஷயத்தை புதுசுன்னு சொல்றோம்னாலே என்ன அர்த்தம்? பழசு இருக்கு அப்படின்னா சேம் பர்பஸ்க்கு ஏற்கனவே தேவன் ஒரு உடன்படிக்கை போட்டிருக்காரு. நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. சேம் பர்பஸ். என்ன சேம் பர்பஸ்? 3 பர்பஸ். 1 தேவனும் மனுஷனும் ஒப்புரவாதம், அடுத்த மனுஷன் பரிபூரணத்துக்குள்ள வரணும், அதுக்கப்புறம் பூமி. இந்த 3 ஏற்கனவே ஒரு தடவை இந்த பர்பஸ்க்காக தேவன் ஒரு உடன்படிக்கை போட்டிருக்கார். என்ன உடன்படிக்கை அது? அருமையான பதில். என்ன உடன்படிக்கை? நியாயப்பிரமாண உடன்படிக்கை. எந்த யுகத்துல? யூத யுகத்துல. அருமையான பதில். நல்லா கவனிங்க. இந்த சேம் பர்பஸ்க்காக ஏற்கனவே போடப்பட்ட உடன்படிக்கை நியாயப்பிரமாண உடன்படிக்கை. ஆனா அதுவும் என்ன ஆயிடுச்சு? ஃபெயில் ஆயிடுச்சு. அதனாலதான் அடுத்து கொண்டு வர போற உடன்படிக்கைக்கு என்ன பேருங்க அப்படின்னு, எது பழசு எது புதுசு? நியாயப்பிரமாணம் பழசு, புதிய உடன்படிக்கை புதுசு அப்படின்னு பைபிள்ல வசனம் இருக்கா? எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கு. எபிரேயர் ஆசிரியர் சொல்றார், எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே. நல்லா கவனிப்போம். நம்ம கேட்ட கேள்விதான். புது உடன்படிக்கை என்று தேவன் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டே அது பழசா வரல. நியாயப்பிரமாணம் உருவாக்கும் போது அது பழசு இல்ல, அது முந்தின உடன்படிக்கையா இருந்துச்சு. அது என்னவா மாறிடுச்சு? இப்ப பழசா மாறிடுச்சு. பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. பழசும் நாள்பட்டதுமா இருக்கிறது, உருவழிந்து போக எது சமீபமா இருக்கு? காலம் சமீபமா இருந்துச்சு. அதே மாதிரி போயிருச்சு, அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்து தேவன் பண்ண போற உடன்படிக்கை யார் கூட பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களோட. என்ன பர்பஸ்க்கான? 3 பர்பஸ். சொல்லுங்க பார்க்கலாம் திருப்பி. தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்புரவாதல் நடக்கணும், மனிதன் பரிபூரணத்தை அடையணும், பூமி என்னவா மாறணும்? ஏதேன் தோட்டமோ. இது கிளியரா இருக்கு உங்களுக்கு? இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், பழசுக்கும் புதுசுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்போ நீங்க பழசுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எது பழைய உடன்படிக்கை? சேம் பர்பஸ். எது புதிய உடன்படிக்கை? பின்னாடி போற நியூ கவர்னன்ட், அதுவும் சேம் பர்பஸ் தான். ஸோ பர்பஸ் சேம். இது பழசு, இது புதுசு. என்னுடைய கேள்வி, அப்ப பழசு ஃபெயில் ஆகுன்னு தேவனுக்கு முதல்ல தெரியுமில்ல? தெரியாது போல் இருக்குங்களா? உங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியுமா தெரியாது? சொல்லுங்க ஃபர்ஸ்ட். முதல்ல தெரியுமில்ல தேவனுக்கு? அப்புறம் ஏன் பழச ஒன்று உருவாக்கி அப்புறம் அதுக்கு அதை ஃபெயில் பண்ணி, அதை ஃபெயில் பண்ணல, அதை பழசாக்கி எதுக்கு புதுசு ஒன்று கொண்டு வரணும்? தேவன் ஒன்று பண்ணாருன்னா காரணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்ன பர்பஸ்க்கானா இந்த புதிய உடன்படிக்கை ஃபெயில் இல்லாமல் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்ல, அதுக்கு ஒரு நிழல் வேணும்ல, அதுக்கு ஒரு மாடல் வேணும்ல, அதுதான் பழைய உடன்படிக்கை. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ பழசுங்கிறது மாடல், நிழல், புதுசுங்கிறது நிஜம். இதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது போகலாம், நேரா நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு வந்துடலாம். இந்த உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர் என்ன வச்சிருக்கோம் நம்ம? இப்போ இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு யூத யுகத்தில் தேவன் இஸ்ரேல் ஜனங்களோட போட்டதுக்கு இன்னொரு பேர் என்ன வச்சிருக்கோம்? பழைய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கை என்ன பர்பஸ்க்காக சொல்லுங்க? அந்த அந்த கேள்வி லைட்டா மாத்திர பதில் வர்றதில்ல. தேவனோடு மனிதன் ஒப்புரவாக. எந்த மனிதன்? இஸ்ரேல் ஜனங்கள். அடுத்தது 2வது, மனிதன் எதுக்குள்ள போகணும்? பரிபூரணம் அடையணும், பூமி என்னவா மாறணும். இதை மட்டும் அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா என்ன இருப்பாங்க? அன்னைக்கோட முடிஞ்சது கோர்ஸ். நம்மளாம் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அது பழசாயிருச்சு. இப்போ அடுத்த கேள்வி, இது நிழல், புதிய உடன்படிக்கை பொருள். எது கிளியரா இருக்கீங்களா? ஸோ இது நிழல், புதிய உடன்படிக்கை பொருள். ஸோ நிழல்ல தேவன் இந்த 3 பர்பஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு 2 விஷயத்தை கேட்டார். ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாக, தேவன் பழைய உடன்படிக்கையில நிழல்ல 2 கேட்டார். ஒன்னு மீடியேட்டர், இன்னொன்னு சாக்ரிஃபைஸ். ஒரு எல்லாரும் சொல்லுங்க. ஒரு உடன்படிக்கை தேவன் போட்டது பர்பஸ்ஃபுல்லா நிறைவேறணும்னா 2 விஷயம் தேவை. ஒன்னு அந்த உடன்படிக்கைக்கு ஒரு மீடியேட்டர், அடுத்து அந்த உடன்படிக்கைக்கு ஒரு சாக்ரிஃபைஸ். சொல்லுங்க பார்க்கலாம். பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாண உடன்படிக்கை, நிழலான உடன்படிக்கையில மீடியேட்டர் யாரு? சாக்ரிஃபைஸ் என்ன? நிழல். நிழல் நான் கேட்டிருக்கிறேன். மீடியேட்டர் யாரு? ஆரோன். அப்படியே மாத்தி மாத்தி சாய்ஸ் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆரோன் உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் கிடையாது. மோசே என்பது சரியான பதில். ஸோ இந்த கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. மீடியேட்டர் யாரு? மோசே. அப்போ ஒரு சாக்ரிஃபைஸ் இருந்தால் தான் தேவன் மனுஷனோட ஒப்புரவாக முடியும். அந்த சாக்ரிஃபைஸ் என்ன?
காளை வெள்ளாட்டுக்கடா. சூப்பர். இப்ப பாருங்க, ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த சேம் டாபிக்ல ஒரு 4-5 சப்ஜெக்ட் நம்ம கேட்டா மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட் நமக்கு புரியும். புரியுதா உங்களுக்கு? சோ எந்த பலி அங்க செலுத்தப்படணும்னா காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா. சோ ஒரு உடன்படிக்கை தேவன் போட்டது நிறைவேற வேண்டும் என்றால் 2 விஷயம் கேட்குது உடன்படிக்கை. ஒன்னு மீடியேட்டர், இன்னொன்னு பலி. மீடியேட்டர் பழைய உடன்படிக்கைக்கு மோசே, பலி எதுன்னு பாத்தீங்கன்னா காளை வெள்ளாட்டுக்கடா அப்படின்னு டைரக்டா ஒரு வசனத்துல இருக்கு. எபிரேயர்ல வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 18, 19, 20. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. இரத்தம் இல்லாமல் முதலாம் உடன்படிக்கை இப்ப எது நமக்கு? எனக்கு கொஞ்சம் எல்லாம் தெளிவுக்கு வந்துடலாம். பழைய உடன்படிக்கை தான். ஏன்னா இந்த 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 ரைட்டிங்ஸ் எழுதுறப்ப, இந்த விஷயம் நடக்கிறப்ப புது உடன்படிக்கை தேவன் போடுறாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? பழசுன்னு பேர் வைக்கல. என்ன வச்சுட்டாங்க? முதலாம். நம்ம நேரம் ஏதேன் தோட்டத்துக்கு போகக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் முதலாம் உடன்படிக்கையில இல்லை. அங்கே மனுஷனே அப்படித்தான் இருந்தாங்க, ஒப்புரவாகி தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கு உடன்படிக்கை தேவையில்லை. மனுஷன் ஒப்புரவாருக்கு தான் உடன்படிக்கை தேவை. ஏற்கனவே ஆதாம் தேவனோட என்ன இருந்தாரு? ஒப்புரவாக இருந்தனால அங்கே ஒரு உடன்படிக்கை தேவையில்லை அப்படின்னு அது முதலாம் உடன்படிக்கை இல்லை. அப்போ எது முதலாம் உடன்படிக்கை? நியாயப்பிரமாண உடன்படிக்கை. இப்ப வாசிங்க. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அடுத்தது எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி. நோட் பண்ணிக்கோங்க. யாரு? ஆரோன் இல்ல. யாருங்க இது? மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு. எல்லா கட்டளை, ஏன்னா அவர் தான் மீடியேட்டர். அவர் தான் போய் தேவன் சொல்றதை ஜனங்களுக்கு சொல்லணும். சோ மீடியேட்டர் எல்லா கட்டளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை. வந்துச்ச பாயிண்ட். இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து. 2 ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் ஜனங்கள் மேல. எந்த 2 ரத்தம்? ஒன்னு இளம் காளை, இன்னொன்னு அப்படின்னா இளங்காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் தெளிக்கப்படணும்னா இளங்காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் வேணும். கரெக்டு தான் நான் சொல்றது? வேணும். இளங்காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் கையில வேணும்னா இளங்காலை வெள்ளாட்டுக்கடை பலியாகணும். ஸோ பலி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரத்தத்தை எடுக்கிறாரு, தெளிக்கிறாரு. இதுக்கு பேர் தான் முதலாம் உடன்படிக்கை. இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு? இல்ல, பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையின்படி பலி செலுத்துற ப்ராசஸ்க்கு என்ன பேரு? மீடியேட்டர் மோசே வந்துருச்சு. பலி 2 விஷயம், இளங்காலை வெள்ளாட்டுக்கடா. இந்த இளங்காலை வெள்ளாட்டுக்கடாவை மீடியேட்டர் கொண்டு போய் தேவன்கிட்ட சப்மிட் பண்றதுக்கு என்ன பேருன்னு கேட்டேன். அருமையான பதில், ஒப்புரவாக்குதலின் நாள் அல்லது ஒப்புரவாக்குதலின் பலி. இதுல 2 பலி இருக்கா? ஏற்கனவே படிச்ச விஷயம், திருப்பி இதுக்குள்ள டீப்பா போக முடியாது. 2 பலி இருக்கா? என்னென்ன பலி? காளை பலி, வெள்ளாட்டுக்கடா. எது முதல்ல, எது ரெண்டாவது? காளை வெள்ளாட்டுக்கடா. 2 பலி எடுத்துட்டு போறது யாரு? சேம் பர்சன், ஆரோன். இது கிளியரா இருக்குங்களா? அப்படின்னு இப்ப வாசிக்கலாம். முதல் பலி லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த பலிக்கு என்ன பேர்? அருமையான பதில், எல்லா ஊர்ல எதிர்பார்த்தது தான். தன் பாவ நிவாரண பலி. ஏற்கனவே இதே இடத்துல நான் இதை சொல்லியிருக்கிறேன். காளை செலுத்தப்படுற ப்ராசஸ்க்கு பேரு தன் பாவ நிவாரண பலி. ஸோ இந்த தன் பாவ நிவாரண பலியில அடிக்கப்படும் விலங்கு எது? காளை. அடிக்கிறது யாரு? ஆரோன். ஆரோன் யார் யாருக்கா அடிக்கிறாரு? தனக்காக அடிக்கிறாரு, தன் வீட்டாருக்காக அடிக்கிறாரு. இது முதல் பலி. இது மட்டும் பத்தாது ஒப்புரவாதலுக்கு. ஆனா இது நடந்ததுக்கு அப்புறம் இன்னொன்று நடக்கணும். அது என்னன்னா வெள்ளாட்டுக்கடா. இந்த பலிக்கு என்ன பேரு? வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து. இந்த பலிக்கு என்ன பேர்? ஜனங்களுடைய பாவ நிவாரண பலி. இதுக்கு முன்னாடி செலுத்தப்பட்டது தன் பாவ நிவாரண பலி. இதுக்கு பேரு ஜனங்களுடைய பாவ நிவாரண பலி. சோ ஜனங்களுடைய பாவ நிவாரண பலியில் அடிக்கப்படும் விலங்கின் பெயர் என்ன? வெள்ளாட்டுக்கடா. வெள்ளாட்டுக்கடா அப்படியே வச்சிருக்கணுமா, அடிக்கணுமா? அடிச்சு அடுத்து என்ன பண்ணணும்? ரத்தத்தை எடுக்கணும். ரத்தத்தை கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பலி முழுமையாகும்னா அடிச்சு ரத்தத்தை எடுத்து தெளிக்கணும். கிருபாசனத்தின் மேல கொண்டு தெளிக்கணும். அது வரைக்கும் அடிக்கப்பட்ட விலங்கினுடைய சாக்ரிஃபைஸ் யாருக்காக அடிக்கப்பட்டுச்சோ அவங்களுக்கு போய் சேராது. ஸோ ஒரு விலங்கு அடிக்கப்பட்டு ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை கொண்டு தெளிச்சு முடிக்கிற வரைக்கும் அடிக்கப்படும் விலங்கின் அந்த பாவம், அந்த புண்ணியமானது அடிக்க கொண்டு வந்தவருக்கு அப்ளை ஆகாது. அப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாது? இப்ப 2 ப்ராசஸ் பார்த்தோமா? ஒரு பலி தன் பாவ நிவாரண பலி, இன்னொன்னு
தன் பாவ நிவாரண பலியில யார் அடிக்கப்பட்டது? காளை. யார் அடிச்சது? யார் யாருக்கு அடிச்சாரு? தனக்காகவும் தன் இதுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் தெரியுமியா? தனக்குன்னு சொல்றது ஆரோனுக்கு, தன் வீட்டாருங்கிறது நிழல்ல லேவியருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து வச்சுக்கோங்களேன். எந்த பக்கம்? ஜனத்தின் பாவ நிவாரண பலிக்கு வந்தோம்னா அடிக்கப்படும் விலங்கு வெள்ளாட்டுக்கடா. அடிக்கிறது யாருன்னா சேம் ஆரோன். இதுக்கு நம்ம விளக்கம் பார்த்தோமா? ஆரோன் ஈக்குவல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ரெண்டு பலியுமே கொண்டு போகணும். எந்த ரெண்டு பலி? காளை பலி. காளை பலி எத்தனை பலி இருக்குள்ள? ரெண்டு. என்னென்ன? தனக்காகவும் தன் வீட்டாருக்கும். இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் ப்ராசஸ் இங்க இருக்கு. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ மூணு பேர் வந்துருச்சு. முதல்ல தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும், அடுத்தது இஸ்ரேல் சபையார் அனைவருக்காகவும் அவர் என்ன பண்றாருன்னா பாவ நிவர்த்தி செஞ்சு வெளியே வரும் அளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்க. உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், இது என்ன உடன்படிக்கை? இது என்ன உடன்படிக்கை? பாருங்க, கொஞ்சம் கேப் விட்டு கேட்டா பதில் வர மாட்டேங்குது. இது என்ன உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கை. இன்னொரு பேர் என்ன இருக்கு? முதலாம் உடன்படிக்கை. இன்னொரு பேர் என்ன இருக்கு? நியாயப்பிரமாண உடன்படிக்கை. சூப்பர். கரெக்டுங்களா? பலி நடந்துச்சா? எப்ப நடந்துச்சு? வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துச்சு. பலி நடந்துச்சா நடக்கையா? நடந்துச்சு. அப்படின்னா தேவன் ஒப்புரவாதல் கேட்ட பலி நடந்துச்சு, ஆனா ஒப்புரவாதல் நடக்கல. ஏன் நடக்கல? பலி நல்லா நடந்திருக்குங்க, ஆனா பலி எதுக்கு? ஒப்புரவாதம் தானே. ஆனா பலி நல்லா நடந்திருக்கு, ஒப்புரவாகல. ஏன் ஒப்புரவாகல? அது நிழல், அதனால ஆகாதா? அப்படி சொல்ல முடியாது. அப்ப தேவன் நிழல் என்ன டூப்ளிகேட்டா உருவாக்குறாரு? கிடையவே கிடையாது. அது ஏன் ஆகலினா அதை கொண்டே செலுத்துறாங்கல்ல, மனசாட்சி, செலுத்தனுடைய மனசாட்சி அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கலனா, தம்பி இது உனக்காக அடிபடுதுன்னு சொல்லி கொடுக்கல. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு, இந்த முதலாம் உடன்படிக்கையை, பழைய உடன்படிக்கையை, நியாயப்பிரமாண உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கைக்கு நிழலாக மாற்றி விட்டார். எப்படி இஸ்ரேல் ஜனங்களை முதல்ல கூப்பிட்டார், அவங்கள வாழ வச்சார், அவங்களுக்காக நிறைய தேவன் பண்ணார். ஆனா அவங்க ஒழுங்கா வாழல, உடனே விட்டாரா? அவங்க வாழ்க்கையை நல்லா வாழ வேண்டி நமக்கு பாடமாக்கின மாதிரி இந்த உடன்படிக்கையை நமக்கு என்ன ஆக்கிட்டார்னா நிழலாக மாற்றி விட்டார். அப்படின்னு பைபிள் எங்கேயாவது இருக்கா? அது இன்னைக்கு எபிரேயர் விட்ட வேற வழியே இல்லை நமக்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல். என்ன அருமையான வார்த்தை! வரப்போகிற அப்படின்னா புதுசு. வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல். இப்ப கொஸ்டின் செஷன், அதுக்குள்ள ஆன்சர் போக கூடாது. வரப்போகிற நன்மை என்று எபிரேயர் ஆசிரியர் சொல்லுவது எதை? புதிய உடன்படிக்கை. சூப்பர், அருமையான பதில். சபைக்காக கிடையாது, உலக ஜனங்களுக்காக பேசிட்டு இருக்காரு. இப்ப வரப்போகிற நன்மைகளின் பொருள் அப்படின்னா வரப்போகிற நன்மையாக புதிய உடன்படிக்கை எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆக வேண்டும் என்பதை தேவன் பழைய உடன்படிக்கையின் மூலம் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா செஞ்சு காமிச்சிருக்காரு. பழைய உடன்படிக்கை ஏன் நடக்கல? ஏன்னா அந்த பழைய உடன்படிக்கையை எடுத்துட்டு போய் செயல்படுத்தின ஆட்கள் ஒழுங்கா நல்ல மைண்டோட என்ன பண்ணீங்க, அவரு செயல்படுத்தல. ஸோ இப்போ நேரம் எங்க வந்துடலாம்? நியூ கவர்னன்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ புரிஞ்சு உங்களுக்கு? இப்போ நமக்கு இப்போ சம்மந்தமே இல்லை சப்ஜெக்ட். ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இது இருக்கா? இல்லையே. இது புதிய உடன்படிக்கை யாருக்கு? நம்ம மீடியேட்டர், அதுக்குள்ள நம்ம இருக்கோம். பார்க்கலாம் எங்க இருக்கோன்னு பார்க்கலாம் பெருங்க. ஸோ அது நிழல்னா இது பொருள் தானே. ஸோ நிழலுக்கு ரெண்டு விஷயம் தேவையா? உடன்படிக்கை என்ன ரெண்டு கேட்குது? ஒன்று மீடியேட்டர் கேட்குது, ஒன்று சாக்ரிஃபைஸ் கேட்குது. ஸோ பழைய உடன்படிக்கையில் மீடியேட்டர் யாரு? மோசே. சாக்ரிஃபைஸ் எது? காளை, வெள்ளாட்டுக்கடை. இது கிளியரா இருக்குங்களா? அடுத்த பாயிண்ட் வந்துடலாமா? புதிய உடன்படிக்கை ரெண்டு வேணுமா? ஒன்று மீடியேட்டர், இன்னொன்று சாக்ரிஃபைஸ். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே சாய்ஸ் தான், மாத்திலாம் சொல்லக்கூடாது. வசனத்தோட பதில் சொல்லுங்க. மீடியேட்டர் யார்? சாக்ரிஃபைஸ் எது? எல்லாரும் முதல் கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். மீடியேட்டர் நோ டவுட் அட் ஆல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சாக்ரிஃபைஸ் எது? யாராவது கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொண்டு வரீங்களா? எனக்கு லைட்டாக மயக்க வர மாதிரி இருக்கு எனக்கு. சாக்ரிஃபைஸ் யாருன்னு கேட்டேன். இல்லை, சரியா பதில் சொல்லுங்க. சாக்ரிஃபைஸ் யாரு? கிறிஸ்துவும் சபையும். சபையும் கிறிஸ்துவீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன் நான். ஏன் சபையும் கிறிஸ்துவ ஒத்துக்க மாட்டீங்க? கிறிஸ்து சபையை ஏன் ஒத்துக்குவீங்க? ஏன்னா கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும். இல்ல, கிறிஸ்து பலியாகாம சபை பலி போகவே போகாது தேவன்ட்ட. ஸோ யாருன்னு கேட்டீங்கன்னா கிரைஸ்ட் அண்ட் சர்ச். இந்த சர்ச்சுன்னு பேசுறமே, அது எந்த சர்ச்சு? 140 பாருங்களேன். வேறு புது இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. 1,44,000. அம்மா அது யாருங்க இது?
பார்க்கலாம் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கிளியரா சப்ஜெக்ட். அப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு வசனம் வேணும்ல. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யார்? வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. முதலாம் உடன்படிக்கையில் என்ன நடந்துச்சாமா? பலி கூட நடக்கலையாமா. என்ன நடந்துச்சாமா? அக்கிரமம் நடந்துச்சாமா. அந்த அக்கிரமங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து. யார் மரணம் அடைந்து? மரணம் சொல்லாமா பலின்னு சொல்லாமா? அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாகி அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம். யார் அழைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம்? யாருக்கு? சப்ஜெக்ட் முடிச்சிட்டாங்க. சபையாமா. உலக ஜனங்கள் இப்ப என்ன படிச்சுட்டு இருக்க நேரம்? புதிய உடன்படிக்கை யாருக்கு? எல்லாம் நமக்கு. பைபிள் இருக்கிற அத்தனை ப்ராமிஸ் நமக்கு. பைபிள்ல இருக்கிற எல்லா கெட்டதும் சாத்தானுக்கு. பைபிள்ல எந்த ஆசீர்வாதம் இல்லாம நல்லது கெட்டது இல்லாம இருக்கிற உலக ஜனங்களுக்கு. என்னங்க கொடுமை இது. ஸோ தேவன் கிளியரா என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னா புதிய உடன்படிக்கை. இந்த சப்ஜெக்ட்ல இப்ப போலாம் நம்ம. அந்த புதிய உடன்படிக்கை இல்ல இது நமக்குன்னு சொன்னீங்கன்னா கீழே வர விஷயம் அர்த்தமே ஆகாது. வாசிக்கலாம் மறுபடியும். எங்க இருந்து வாசிக்கலாம்னா சரி முதல்ல இருந்து வாசிங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. இது நீங்க சபைன்னு சொன்னீங்கன்னா இப்ப மாட்டிக்குவீங்க. அடுத்து படிங்க. இப்ப புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? இப்ப என்ன உடன்படிக்கை? அப்ப இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை என்ன ஆயிட்டா இருப்ப? மத்தியஸ்தர். இப்ப क्वेश्चन இப்படி மாத்தி கேட்கட்டுமா இல்ல ஒரு ஸ்டார்ட் போட்டு அப்புறம் கேட்கட்டுமா? திருப்பி மாத்தி கேட்பேன். பட் கான்செப்ட் மாறவே மாறாது. எதுக்குன்னு நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக தான். ஸோ 2 பிக்சர் போட போறேன். இது கரெக்டா தப்பா சொல்லி பார்க்கலாம். பிக்சரை மட்டும் பார்க்காதீங்க, கீழே இருக்கிற கண்டென்ட்டையும் பாருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. நான் என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன். நீங்க புள்ளி கமால்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. கான்செப்ட் கரெக்டா? தப்பு தெரியல. அருமையான பதில். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்கள் ஒரு தப்பை கண்டுபிடிச்சு சொல்கிறதால எனக்கு இப்போ கியூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இது என்ன பலி? காளை பலி. காளை பலிக்கு என்ன பேர் ஏற்கனவே பார்த்தோம்? தன்னுடைய பாவ நிவாரணம். இது என்ன பலி? என்ன நிவாரணம்? ஜனங்களின் பாவனை. இது 2 நடந்து முடிஞ்சிச்சுன்னா யாருக்கு ரட்சிப்பு? கான்செப்ட் கரெக்டா தப்பா? தப்பா? கரெக்ட். இது இந்த உடன்படிக்கைக்கு என்ன பேருங்க? பழைய உடன்படிக்கை. அப்படியே கீழே போட்டோமா? இன்னொன்று, இந்த தன்னுடைய பாவ நிவாரணத்தின் பொருள் என்ன? கிறிஸ்து மற்றும் கிறிஸ்து சபைக்கான பலி. நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சா புரியல உங்களுக்கு? ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். அப்படின்னு ஆரோன் யார்? இப்ப இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து தனக்காகவும் பலி செலுத்தியிருக்காரு, தன்னுடைய சரீரமாகிய சபைக்காகவும் பலி செலுத்திட்டார். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் யார் பலி செலுத்தணும்? இது யாருது? நம்மன்னு சொன்னதால தப்பிச்சிங்க. இந்த 2 பலியும் முடிஞ்சதுன்னா யாருக்கு ரட்சிப்பு? இப்ப கீழே நான் மார்க் பண்ற உடன்படிக்கைக்கு என்ன பேர்? அப்ப மேல போட்டிருக்க உடன்படிக்கைக்கு என்ன பேர்? சூப்பர். இந்த 2 உடன்படிக்கைக்கு என்ன டிஃபரன்ஸ்? அது நிழல், இது பொருள், நான் ஒத்துக்கிறேன். பட் சம் டிஃபரன்சஸ். என்ன டிஃபரன்ஸ்? சூப்பர். லா கவர்னன்ட் ஒன்ஸ் இன் இயர். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. அப்ப அங்க என்ன போட போறேன்? நியூ கவர்னன்ட் only once in a lifetime. அடுத்தது ரெண்டாவது பார்த்து சொல்லக்கூடாது. அங்கிருந்து சூப்பர். அனிமல் சாக்ரிஃபைஸ். அப்ப அங்க நாமளே திட்டிக்கிற அனிமல். இப்ப நம்ம அனிமல் இல்ல. பெட்டர் சாக்ரிஃபைஸ். இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் ரசல் பேர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தலையில் என்ன குட்டிக்காரன போடாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க இந்த கான்செப்ட் எல்லாம். ஸோ இதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா மேன்மையான பலிகள், விசேஷித்த பலிகள் சொல்றோம்ல, அதுல தான் வருது. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து தனக்காகவும் சபைக்காகவும் கொடுத்த பலியை விட நாம செலுத்துறோம் பாத்தீங்களா பலி, அதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா பெட்டர் சாக்ரிஃபைஸ். என்ன பெட்டர்? நாம தெரியல. சரி பார்க்கலாம் பின்னாடி. இப்ப நான் சொன்ன என்டையர் கான்செப்டும் ஒரே பேராகிராஃப், அவ்வளவுதான். வாசிங்க.
பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை இஸ்ரேலர்களை தேவனுடன் நிழலான உறவுக்குள் கொண்டு வந்தது போல, அருமையான வார்த்தை, தேவனோடு நிழலான உடன்படிக்கைக்குள் உறவுக்குள் கொண்டு வந்தது போல, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தம் சகல மனுக்குலத்தையும் உண்மையான உடன்படிக்கையின் உறவுக்குள் கொண்டு வந்து, உண்மையான உடன்படிக்கையின் உறவுக்குள், அது என்ன நிழல், அது பொருள். சோ உண்மையான உடன்படிக்கையின் நிழலுக்குள் கொண்டு வந்து உறவுக்குள் கொண்டு வந்து தெய்வீக பிரமாணத்தை அவர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கும்படியான தெய்வீக கிருபையின் நிலைமைக்குள் கொண்டு வரும். இந்த புது பிரமாண உடன்படிக்கையை புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் மூலமாக அறிமுகப்படுத்துவார். உலக ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கையை அறிமுகப்படுத்த போவது யார்? கை எப்படி நின்றுச்சு? ஏன்னா அங்க படிக்கும் போது கவனிச்சிருந்தா டக்குனு வந்திருக்கு ஆன்சர். படிக்கும் போது லைட்டா ரெஸ்ட் எடுத்துட்டோம்ல, அதனால வரல. யார் யார் அறிமுகப்படுத்தணும்? இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தணும். அடுத்து நெக்ஸ்ட், அவரில் தான் இந்த முழு ஏற்பாடுகளும் மையப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படும். அடுத்தது, இந்த மத்தியஸ்தர் ஒரு முழுமையான 1000 வருட காலம் இந்த வேலையை செய்வார். நல்லவேளை, இப்ப ஞாபகம் சொல்லிடுறேன். உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்த உடனே புதிய உடன்படிக்கை நிறைவேறிடுமா? இல்ல, ஆகாது இல்லையா? அப்ப புதிய உடன்படிக்கை கீழே வந்துருவாங்க. ஆனா புதிய உடன்படிக்கை உறவுக்குள்ள வர்றதுக்கு டைம் எடுக்கும். சொல்ற பாயிண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்த உடனே உடன்படிக்கை கீழே வந்துருவாங்க. ஆனா உடன்படிக்கையின் உறவுக்குள்ள வர்றதுக்கு டைம் எடுக்கும். இதை நான் ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட்ல வேற தலைப்புல பார்த்துருக்கோம். அனஸ்தீசியா கொடுத்த மாதிரி இருக்குது திடீர்னு சில பேருக்கு பார்க்குறப்ப. மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்வது வேற, உயிர்த்தெழுவது வேற. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது உயிர்த்தெழுதல், அனஸ்தாசிஸ் தான் கடைசி ப்ராசஸ். ஸோ அனஸ்தாசிஸ்ல தான் புதிய உடன்படிக்கை உறவுக்குள்ள வருவாங்க. ஆனா புதிய உடன்படிக்கை கீழே இப்போ வந்துருவாங்கண்ணா உயிர்த்தெழுந்து வந்துடுவாங்க. இது கிளியரா இருக்கு உங்களுக்கு? தொடர்ந்து வாசிங்க ஸ்டெப். ஒரு ஆசாரியராக இருந்து அவர் மனுக்குலத்தை உயர்த்துவார். ஒரு ராஜாவாக இருந்து நீதியாக ஆளுகை செய்வார். ஜனங்களை அவர்களது சீரழிவில் இருந்து திரும்ப கொண்டு வருவதற்கும், சீரழிஞ்சு போய் கிடக்குறாங்க ஜனங்கள், அதுல இருந்து அவங்க என்ன பண்ணிப்ப திரும்ப கொண்டு வருவதற்கும், ஏதேனில் ஆதாமினால் இழந்த தேவனுடைய சாயல் மற்றும் ரூபத்திற்கு திரும்ப கொண்டு வருவதற்கும் ஒரு முழு 1000 வருடம் எடுத்துக்கொள்ளும். ஓகே, சோ கம்ப்ளீட்டா ஒரு பேஸ் கான்செப்ட் படிச்சிட்டோம். திருப்பி ரீகால் பண்ணட்டுமா? சொல்றீங்களா நீங்க? எது பழைய உடன்படிக்கை? நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? இருக்கிறதே 3 பேர் தான், 3 சொல்லி முடிச்சாச்சு. உடன்படிக்கை என்ன பர்பஸ்க்காக போடப்படுது? தேவனுக்கு மனுஷருக்கும். ரெண்டாவது, ஹியூமன் பர்ஃபெக்ஷன் ரீச் பண்ணும். மூணாவது, இருக்கிற இடம் பாவம் இல்லாம மாறணும். தட் மீன்ஸ் பூமி சாபமான பூமியா இருக்கிறது ஏதேன் தோட்டமா மாறும். இதுக்கு தான் பர்பஸ். இதுல பழைய உடன்படிக்கைக்கு ஒரு மீடியேட்டர், ஒரு சாக்ரிஃபைஸ். மீடியேட்டர் யாரு? மோசே. சாக்ரிஃபைஸ் என்ன? காளை, வெள்ளாட்டுகள். அப்படி இங்க வந்துடலாம். புதிய உடன்படிக்கைக்கு ஒரு மீடியேட்டர், ஒரு சாக்ரிஃபைஸ். மீடியேட்டர் யாரு? இயேசு கிறிஸ்து. சாக்ரிஃபைஸ் எது? அப்படி சொல்றது இப்படி சொல்லாம, கிறிஸ்து தனக்காகவும் சபைக்காகவும் கொடுத்தது, பிளஸ் சபை தனக்காக கொடுத்தது. இப்படி எடுத்துக்கலாமா பேர்? நான் யாரு தானே பாக்குறீங்களா? பிறகு யாரு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு பாக்குறாங்க. கிறிஸ்து தனக்காகவும் சபைக்காகவும் கொடுத்தது, சபை தனக்கா, இது 2 ஆடான தான் இந்த பலி உலக ஜனங்கள் ஒப்புரவாகுவதற்கு ஏதுவா. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் படிச்சிட்டோமா? அடுத்த கொஸ்டின், உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்தோன்னு உடன்படிக்கையின் உறவுக்குள்ள வந்துருவாங்களா? தேவனோடு உடன்படிக்கையின் உறவுக்குள்ள உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்தோன்னு வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. அப்ப உயிர்த்தெழுந்தோன்னு எதுக்குள்ள வந்துருவாங்க? உடன்படிக்கைக்கு கீழே வந்துருவாங்க. இப்ப உலக ஜனங்கள் எது கீழே இருக்காங்க? சரியான பதில், பாவத்துக்கு கீழ் இருக்காங்க, சாபத்துக்கு கீழ் இருக்காங்க. ஏன்னா ஆதாம் வாங்கி கொடுத்துட்டு போனது. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் போலாமா? புதிய உடன்படிக்கையின் மூலம் உலக ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் முதல் நன்மை என்ன? அருமையான பதில். அதுக்கு பேர் என்னங்க? உயிர்த்தெழுதல். அனஸ்தாசிஸா? அனஸ்தாசிஸ் கிடையாது. இது என்னங்க? உயிர்த்தெழுந்து வருவது, ரெசரக்ஷன், அவ்வளவுதான். ஆனா மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு என்ன ஆகுதுக்கு டைம் இருக்கு, நிறைய ப்ராசஸ் இருக்கு. இது நம்ம ஏற்கனவே 2 பார்ட்டா பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அது இப்போ நமக்கு வேண்டாம். அது புரிஞ்சாதான் இது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட். என்ன கேள்வி கேட்டேன்? புதிய உடன்படிக்கை உலக ஜனங்களுக்கு அப்ளை ஆகும்போது கிடைக்கிற ஃபர்ஸ்ட் நன்மை உயிர்த்தெழுந்து வருவாங்க. கடைசி நன்மை முடிச்சிட்டீங்க நான் சொன்னதுனால. அது எப்படி அவங்க வாங்கிக்குவாங்கன்னு பைபிள் சொல்லுதுன்னா, அவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்க இருதயம் எப்படி இருக்கும்னா கல்லு மாதிரி இருக்கும். ஆனா என்னவா மாறணும்? இதுதான் பர்பஸ் நியூ கவர்னன்ட்க்கு. வாசிங்க இப்ப. ஆனால் கல்லான இருதயத்தை அகற்றும் பணி படிப்படியாகவே நடக்கும். படிப்படியாகத்தான் நடக்கும், உடனே நடக்காது. கடவுளின் ராஜ்யத்தின் ஒழுங்குமுறை செயல்பாடுகள் படிப்படியாக மனித குலத்தை கடின இருதயத்திலிருந்து விடுவித்து அவர்களை மென்மையாகவும் பாசம் உள்ளவர்களாகவும் மாற்றும். என்னவா மாற்றும்?
பாசம் உள்ளவர்களாக மாற்றும். நம்ம இன்னைக்கு உலக ஜனங்கிட்ட என்ன பாசம் காமிக்கிறோம் தெரியுமா? அப்புறமா பார்த்துக்கலாம், அதில் விட்டுருங்க. இந்த பக்கம் வாங்க. அந்த புதிய நிலைக்குள் நுழையும் அனைவரும் இனி ஆதாமின் பாவங்களுக்காக பொறுப்பேற்க மாட்டார்கள். இது 100க்கு 100 உண்மை. அவங்க எந்த செகண்ட் உயிர்த்திலிருந்து வராங்களோ அதோட ஆதாமுடைய பாவம் கேன்சல். நமக்கு எப்ப கேன்சல்? ஷூர். அது பாவம் நமக்கு கேன்சல்ங்கிறத பாவமா சொல்றீங்க பாத்தீங்களா? இதுக்கு பேர் என்ன பலின்னு இது வரைக்கும் தேவன் வைக்கவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, பாயிண்ட் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நன்மை உயிர்த்திலிருந்து வர்றது. லாஸ்டா என்ன ஆகும்னா கல்லான இருதயம் என்னவா மாறிடணும். இதை மாத்துறதுக்கு 2 விஷயம் தேவை. என்ன 2 விஷயம்? மீடியேட்டர், சாக்ரிஃபைஸ். மீடியேட்டர் யாரு? பதிலியா உள்ள போது இயேசு கிறிஸ்து. பலி என்ன? கரெக்டா சொல்லுங்க. கிறிஸ்து தனக்காகவும் சபைக்காகவும் செலுத்தினது, சபை தனக்காக செலுத்தினது. 2 சேர்த்து தான் வரப்போகுது. புரியுது உங்களுக்கு? ஸோ இந்த விஷயத்தை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ வாசிக்கலாம் பாருங்க. தெய்வீக நீதியின் திருப்தியை தேவன் அங்கீகரித்து பாவிகளை பொறுத்தவரை சுத்தப்படுத்தும் போது அதை அவர் இயேசுவின் கணக்கில் மாற்றுவார் என்றும். ஏற்கனவே ஆதாமுடைய அக்கௌண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. உலக ஜனங்களுக்கு ஆதாமுடைய அக்கௌண்ட் என்ன ஆயிடுச்சு? அப்போ புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமா இல்லையா? அப்புறம் சம்பளத்தை எழுத போடுறது புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் இல்லையா? ஸோ என்ன அக்கௌண்ட் மாறுது? இப்போ இயேசு கிறிஸ்துடைய அக்கௌண்ட்டுக்கு மாறிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் வாங்கி வச்சிருக்கான்னு அர்த்தம் கிடையாது. அவங்க பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தன்னுடைய வேலையை ஒப்பு கொடுப்பாருன்னு அர்த்தம். அதுக்கு தப்பா புரிஞ்சுக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. அதை இயேசு அவர்களுக்கு எதிராக வைத்திருப்பார் என்றும் இது பொருள்படாது. பிதாவானவர் மன்னித்திருக்கிற காரியங்களை நமது கர்த்தராகிய இயேசு மனுக்குலத்திற்கு எதிராக பிடித்து கொண்டிருக்க மாட்டார். தேவனே மன்னிச்சதை இயேசு கிறிஸ்து திருப்பி எடுக்க மாட்டார். எதை தேவன் மன்னிச்சார் உலக ஜனங்களுக்கு? ஆதாமுடைய சந்ததியில வந்த பாவம் செஞ்சாங்கல்ல பாவம், அதை பூரா என்ன பண்ணிடுவாரு? மன்னிச்சிருவார். ஆட்டோ சங்கருக்கு மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரா? ஒசாமா பின் லாடனுக்கு மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரா? எல்லாத்துக்கும் மன்னிச்சிருவார். எல்லா அக்கௌண்ட்டும் கேன்சல். ஆனா புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் கணக்கில் மாத்திரப்ப இந்த பூமியில பாவம் செஞ்சு பழகிற ஜனங்களுக்கு சித்திரவதை ஒன்று அனுபவிப்பாங்க பாருங்க. அது ஏற்கனவே பார்த்துருவோம். நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் வீற்றிருந்திருப்பார்கள். எல்லாம் நம்ம விளக்கம் பார்த்து ஏற்கனவே. ஸோ அது இப்போ நமக்கு வேண்டாம். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்துவின் கணக்கில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுப்பேன். வாசிங்க. மாறாக கர்த்தர் பிதாவானவரின் பிரதிநிதியாக இருந்து அந்த பாவ மன்னிப்பின் அனுகூலத்தை மனுக்குலத்திற்கு அருளுவதில் சந்தோஷம். சரியான பாயிண்ட். என்ன பண்ணுவார் இயேசு கிறிஸ்து? பாவத்தை பூரா தேவன் கேன்சல் பண்ணிட்டாரு. அதை பூரா யார் நிமித்தம் கேன்சல் பண்ணாருன்னா இயேசு கிறிஸ்துடைய பலி. இயேசு கிறிஸ்துடைய பலி மட்டும் தானே? இயேசு கிறிஸ்துடைய பலி மட்டும் தானே? இயேசு கிறிஸ்துடைய பலி மட்டும் தானே கேட்டேன். அது ஏன் சபை மட்டும் உள்ள போகுது? இயேசு கிறிஸ்துடைய பலி மட்டும் தானே? ஏன்னா நம்ம வாயிலேயே வரமாட்டேங்குது. நம்ம சபையை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு இது ஒத்து வர மாட்டேங்குது. அதனால வாயிலிருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ கண்டிப்பாக சபையும் கிறிஸ்துவும் கொடுத்த அந்த பலியின் நிமித்தமாக அக்கௌண்ட் மாறிடுச்சு. இப்போ பாவங்களை பூரா இயேசு கிறிஸ்து வாங்கி வச்சுட்டு அவங்க ஒழுங்காக இருக்கிற பிள்ளை பாவம் செஞ்சு சொல்லியில் காமிச்சிருக்க மாட்டார். கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாராமா? இவங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைச்சது இல்லையா? அதோடைய ப்ரிவிலேஜஸ் என்ன பண்ணுவாராமா? அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாராமா. பிதாவானவருக்கும் அவர்களுக்கும் ஒரு தூரத்தை பராமரித்து மத்தியஸ்தராக இருப்பார். ஏன் இந்த வார்த்தையை ரசல் பேர் எழுதினாரு? பிதாவுக்கு அவங்களுக்கு ஒரு தூரத்தை மெயின்டைன் பண்ணுவாராமா. ஏன் ஒன்னா விட்டுற வேண்டியதான்? 20 ஒன்னா விட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வீதம் 1000 வருஷத்தில் எத்தனை லட்சம் பேர் செத்து போவாங்கன்னு தெரியாது. ஸோ ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாருன்னா இவர் தான் என்னவா இருக்கார் நடுவில். அப்படின்னா மத்தியஸ்தர் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? இவருக்கு ஒரு பிரிவிலேஜ் கிடைச்சது இல்லை. என்ன பிரிவிலேஜ்? இயேசு கிறிஸ்து கையில் இப்ப 2 பிரிவிலேஜ். ஒன்று அவருடைய பலி, இன்னொன்று சபையுடைய பலி. இந்த 2 கிரெடிட் வாங்கி வச்சுட்டு உலக ஜனங்களை தேவன் வந்து பார்க்காம இதான் நம்ம நமக்கு என்ன படிக்கிறோம்? நீதிமானாக்கப்படுதல்னு சொல்றோம். ஆனால் அவங்களுக்கு நீதிமானாக்கப்படுதல் கிடையாது, மத்தியஸ்தம். ஸோ மத்தியஸ்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, தேவனே இந்த பலியை வச்சுக்கிட்டு இவங்களை கொஞ்ச நாள் விட்டுருங்க, இந்த பலியை வச்சுட்டு இவங்களை கொஞ்ச நாள் விட்டுருங்க அப்படின்னு அவர் கையில் வச்சிருக்கிற பலி யாருடைய பலி நினைச்சுக்கிறீங்க? ஆமா, முடிஞ்சது, அவ்வளவுதான். கிறிஸ்துடைய பலி, சபையுடைய பலி. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லுங்க, இதை வச்சு உலக ஜனங்களை காப்பாத்துறதுக்கு தெரியல. ஆனா வெரி கிளியர், இதுதான் உலக ஜனங்களை காப்பாற்ற போகுது. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணுவாரமா, மறுசீரமைப்புக்கும் குணலட்சண அபிவிருத்திக்கும் முதலானவைகளை நேரத்தை கொடுத்து கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றுவார். ஸோ கிளியர் பாயிண்ட் புரிஞ்சு உங்களுக்கு? அடுத்த கொஸ்டின் போலாமா? உலக ஜனங்களுக்கு கிடைக்கும் முதல் நன்மை என்ன? புதிய உடன்படிக்கையின் கீழ் உயிர்த்தல். கடைசி நன்மை என்ன? கல்லான இருதயம் என்னவா மாறணும்? அடுத்த கொஸ்டின், எப்ப புதிய உடன்படிக்கை நிறைவேறும்? ரொம்ப ஈஸியான, 1000 வருஷம் முடிஞ்சு நிறைவேறும். அப்ப 1000 வருஷம் தான் நிறைவேறும். லிட்டில் சீசன் முடிச்ச உடனே எது நிறைவேறும்?
கொஸ்டின் திருப்பி மாத்துறேன். புதிய உடன்படிக்கையின் ஃபர்ஸ்ட் பலன் என்ன? உயிர்த்தெழுதல். அப்ப அந்த புதிய உடன்படிக்கைக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் செலுத்தினா தானே முடியும். நானே பதிலையும் சொல்லி கொடுத்துருக்கேனே, கொஸ்டின் எப்படி டஃப் ஆகலாம்னு யோசிச்சேன். எப்ப உலக ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கையின் பலன் கிடைக்கும்? இதுதான் பாயிண்ட் அப்படின்னு கரெக்டா பாயிண்டா சொல்லணும். எப்ப கிடைக்கும்? சப்ஜெக்ட் படி சொல்ல போனா நேரம் நிழலுக்கு வந்துருங்க. நிழல் எங்க? இங்க வெயிலே இல்லை, எதுக்கு நிழலுக்கு வருதுன்னு கேட்டுறாங்க. அங்க போயிடலாம். எங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு எப்ப ஸ்டார்ட் ஆகும்? அழகா பாயிண்ட் எழுதுறாரு. அப்ளிகேஷன் ஆஃப் த பிளட், ரத்தத்தை தெளிக்கிறது, கிருபாசனத்தின் மேல ரத்தத்தை தெளிக்கிறது. அப்ளிகேஷன் ஆஃப் த பிளட் இன் த ஆன்டி டைபிக்கல் மோஸ்ட் ஹோலி அப்பான் த மெர்சி சீட். கிருபாசனத்தின் மேல் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். எந்த ரத்தம் தெளிக்கப்படணும்? எந்த ரத்தம் கடைசியா தெளிக்கப்படணும்? அப்படி கேட்கிற கொஸ்டின். கடைசி வெள்ளாட்டு கடை அடிக்கப்பட்டு அதோடைய ரத்தம் தெளிக்கப்பட்டாச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு ஆரம்பிச்சாச்சு. இப்ப புதிய உடன்படிக்கைக்கு வந்தோம்னா இது எப்படி அப்படியே சொல்றது பொருளா? சபையின் கடைசி மெம்பர் இருக்கார் இல்லையா, யார் அது? நான் தானா? பாதங்கம். அருமையான பதில் பேர். எப்படி எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணலாங்கிறத பிராக்டிஸ் எடுக்காமலே வந்து சொல்றீங்களே, எப்படி உங்களால் முடியும்? ஒருவேளை நானா இருக்கலாம், இல்லை நீங்களா இருக்கலாம். ஒருவேளை சபையின் இந்த கடைசி பாதங்கம் பலி செலுத்தி ரத்தத்தை சிந்திருச்சுன்னா அந்த செகண்ட் இருந்து ரத்தத்தை சிந்தி அதை கிருபாசனத்தின் மேல எடுத்துட்டு போய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிச்சிட்டாருன்னா, அதை தேவன் அங்கீகரிச்சிட்டாருன்னா அதோட முடிச்சதுங்க. உலக ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு? இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதைத்தான் படிக்கிறோம். லேவியராகமம் 16 அதிகாரம் 15 வசனம். லேவியராகமம் 16 அதிகாரம் 15 வசனம். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று. பாருங்க, காலை முடிச்சது ஏற்கனவே. காலை முடிச்சதுனால தான் இது உள்ள போகுது, வெள்ளாட்டு கடா. சோ வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல அதன் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து. அந்த வார்த்தை ப்ராசஸ் ரிமைன்ஸ் சேம், பிளேஸ் ரிமைன்ஸ் சேம். பலி சாக்ரிஃபைஸ் மட்டும் தான் மாறுது. காளையின் ரத்தத்தை தெளித்தது போலவே வெள்ளாட்டு கடவுடைய ரத்தத்தையும் தெளிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? காளை யாரு? போது எதுக்கு பேர் நமக்கு இந்த நேரத்துக்கு பிரச்சனை? அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்படி பலி ஆனாரோ அதே மாதிரி சொல்றப்ப நல்லா அறிவிப்பே வருது. யாரு பலியாகணும்? சபை பலியாகணும். நம்ம எல்லாரும் பலியாகலாமா? சரி, முடிச்சதுன்னா கம்ப்ளீட்டா புதிய உடன்படிக்கை என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். அப்படின்னா எது சிந்தப்படணும்? வாசிங்க. எபிரேயர் 9 அதிகாரம் 22 எபிரேயர் 9 அதிகாரம் 22 வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். கொஞ்சம் குறைய எல்லாமே எதனால சுத்திகரிக்கப்படுது? இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம சொல்லி பழகிருக்கோம் இல்லையா? இப்ப புரியுதா? யார் ரத்தம் சிந்தாம? யார் ரத்தம் சிந்தாம? ஒரே ஒரு காமன் பதில், சபை ரத்தம் சிந்தாம பாவம் பண்ணி பெண்ணாகாது. யாருக்கு? காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்காருல்ல, யோசிக்கிறாங்க யாரு அது அப்படின்ட்டு. எடுத்துட்டு இருக்காரா இல்லையா ஒருத்தர்? அவர் பிச்சை எடுக்காம இருக்கணும்னு என்ன பண்ணணும்? இப்ப நம்முடைய பலி என்ன பண்ணணும்? அப்ப யாரையா பாத்தீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம ரத்தமே என்ன சிந்தாம உட்காந்துருக்கனே, எப்ப ரத்தம் சிந்தறதுன்னு என்ன பண்ணிக்கலாம்? புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? உலக ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஏன் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு என்ன அர்த்தம்? கத்தி எடுத்துவாங்க எல்லாத்துக்கும். இப்பவே ரத்தம் சிந்து வைக்கலாம் எல்லாத்தையும். வாசிங்க. இப்ப புது உடன்படிக்கை இப்பொழுது முத்திரையிடப்பட்டிருந்தால் பிறகு உடன்படிக்கையின் ரத்தம் முன்னரே தயார்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை ரத்தம் கம்ப்ளீட்டா இருந்தா உடன்படிக்கை என்ன இருக்கணும்? முதல்ல ஆரம்பிச்சிருக்கணும். இது முன்னரே சிந்தப்பட்டிருந்தால் கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கு பெற நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது. என்ன அர்த்தம்னா, முதல்ல 2 ரத்தம் சிந்தப்பட்டுருச்சுன்னா நமக்கு கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஆகையால் இன்னும் புது உடன்படிக்கை முத்திரையிடப்படவில்லை என்பது ரூபகாரம் ஆகிறது. மெய்யான காளை பலியிடப்பட்டு அவரது இரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. மெய்யான வெள்ளாட்டின் பலி செலுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. மெய்யான வெள்ளாட்டின் பலி என்ன பண்ணப்பட்டிருக்குது? செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் பலி முடிவடையும் போது சகல ரத்தமும் மாபெரும் பிரதான ஆசாரியரின் கையில் இருக்கும். எல்லா ரத்தமும் யார் கைக்கு வந்துரும்?
மாபெரும் பிரதான ஆசாரியர் அவர் யாருங்குது? இயேசு கிறிஸ்து கையில வந்துரும். பிறகு ஆதாம் பாவத்திற்கு பதில் ஈடாக இரத்தம் உபயோகப்படுத்தப்படுவது மத்த மதத்துல இந்த புனித நீர் ஒன்று தெளிப்பாங்க தெரியுங்களா? பாத்துருக்கீங்களா பேர்? தீர்த்தம். அது என்ன தீர்த்தம் தெரியல. அது எதுக்கு தெளிக்கிறாங்க? நீங்களாம் தெளிச்சு வாங்கினதே இல்லை, சுத்தமாகிறதுக்கு. அது என்ன நீர்? ஆக்சுவலாக அதில் எங்கேருந்து வச்சு நினச்சிட்டு இருக்கிறீங்க? எல்லாமே கம்ப்ளீட்லி பைபிள். ஆனால் பைபிளில் தெளிக்க சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்தம். ஸோ ரத்தம் தெளிக்கப்படணும். அப்போ அந்த ரத்தம் எவ்வளோ புனிதமாக இருக்கணும். அந்த ரத்தம் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடது. சரி, ஸோ உலக ஜனங்கள் இன்னும் புதிய உடன்படிக்கை கீழே வரல. வந்துட்டாங்களா? ஏன் இன்னும் வரல? நாம் இன்னைக்கு வந்துட்டுருக்குறோம், அதனால் வரல. உண்மைதானே? நாம் இன்னைக்கு வந்துட்டுருக்கோம், அதனால் வரல. நம்ம வராமல் என்னைக்கு இருக்கிறோமோ அன்றைக்கி வந்து வராமல் இருக்கோன்னு என்ன ஆகணும்? பலியாயிடணும். அப்படி நினச்சிக்காதீங்க. எக்லீஷியா வராமல் இருக்கிறது உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ முதல் நன்மை என்னன்னா உயிர்த்தெழுதல். இதை கிளியராக கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்த கொஸ்டின், புதிய உடன்படிக்கை உலக ஜனங்களுக்கு அப்ளை ஆகும்போது உயிர்த்தெழுதல் தான் முதல் நன்மை. அடுத்த கொஸ்டின், யார் முதலில் உயிர்த்தெழுந்து வருவார்கள்? புதிய உடன்படிக்கை கீழ், புதிய உடன்படிக்கையின் உறவுக்குள் இல்லை, புதிய உடன்படிக்கை கீழ் முதலில் உயிர்த்தெழுந்து வரப்போவது யார்? கடைசி யார் மறிச்சாங்களோ அவங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த காட்சியை. நேற்று ராமசாமி ஒருத்தர் மறிச்சிட்டார், அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார் இல்லையா புதிய உடன்படிக்கை கீழே. இப்போ மாற்றிட்டாங்க, அவ்வளோதான் இல்லைன்ட்டு மாற்றியாச்சு. எப்படி மாற்ற, அதாவது நம்ம வாய் மட்டும் யார் வருவாங்க? அவங்க தான் வருவாங்க ஃபர்ஸ்ட். கரெக்டாக? ஓகே. வந்து என்ன பண்ணுவார் அவர் எந்திரிச்சு அப்படியே உயிர்த்தெழுந்து அப்படியே நின்றுட்டே இருப்பார் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில். அவர் எதுக்கு வந்தோம் சொல்லிக் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் வந்தோம் சொல்லிக் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. இது ஏன் இந்த திங்கிங் வரல? ஃபர்ஸ்ட் யார் முதல்ல வரோம்னா முற்பிதா. இதுல ஒரு டிபேட், முற்பிதாக்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கை கீழே வரணுமா வர வேண்டாமா? இல்ல பிரதர், அவங்க சூப்பரா வாழ்ந்து முடிச்சிருக்காங்களே. அவங்க சூப்பரா வாழ்ந்து முடிச்சிருக்காங்களே. இல்ல எனக்கு கரெக்டா பதில் சொல்ல, அந்த வசனம் சொல்ல வேண்டாம் எனக்கு. அவங்க சூப்பரா வாழ்ந்தாங்கல்ல. இப்ப ஆபிரகாமே நமக்கு நல்லா இருக்காருல்ல. அப்ப ஏன் ஆபிரகாம் புதிய உடன்படிக்கை கீழே மறுபடியும் வரணும்? கிறிஸ்து பலிக்கு முன்னாடியே செலுத்திட்டார். பாவம், அவர் மட்டும் தேவன்கிட்ட போய் ஏன் தேவனை நீ கிறிஸ்துக்கு முன்னாடி பிறக்க வச்சுன்னு கேட்டு டிபேட் பண்ணி ஜெயிச்சிட்டாருன்னா ரீசன் கரெக்டா இருக்கணும். ஏன் முற்பிதாக்கள் புதிய உடன்படிக்கையில் வரணும்? சொல்லிக் கொடுக்கறதுனால வரணும். ஏன் வரணும்னா ஆபிரகாம் இருந்தார்ல, நல்லா பையனே பலி கொடுக்க துணிஞ்சார், லைஃபே தேவனுக்காக கொடுத்தார். ஆனால் அப்படி கொடுக்கும்போது அவர் பாவத்தில் இருந்தாரா பரிபூர்ணத்தில் இருந்தாரா? தேவனோட ஒப்புரவாகிறதுக்கு என்ன தேவை? அப்புறம் எப்படி ஒப்புரவாக முடியும்? இன்னொன்று, இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஒருவேளை ஆபிரகாம் சூப்பராக கிரியை செஞ்சா கூட தேவனோட ஒப்புரவாகிறதுக்கு மத்தியஸ்தம் பேசங்க யாரும் இல்லையே. அப்போ அவங்க செஞ்ச கிரியைகள்லாம் பேங்க்ல டெபாசிட் மாதிரி இருக்கு. அதனால அவங்களுக்கு கிடைக்கிற உயிர்த்தெழுதல் என்னன்னா உலக ஜனங்களுக்கு முன்னாடியே வந்துருவாங்க. அந்த ஒரு மரியாதை மட்டும்தான். அந்த உயிர்த்தெழுதலுக்கு என்ன பேருங்க? பெட்டர் ரிசரக்ஷன், மேன்மையான உயிர்த்தெழுதல். ஏன் மேன்மையான உயிர்த்தெழுதல்? ஈவன் தோ ஆதாமுடைய பாவத்துக்கு இருந்து மத்தியஸ்தரே இல்லாம தேவன் எதிர்பார்த்த செஞ்சதுனால ஒப்புரவாகுதல் நடக்கல. ஆனா இவங்க பலி தேவன்கிட்ட போயிடுச்சு. ஆனா அக்செப்ட் ஆகல. எப்ப அக்செப்ட் ஆகும்? மீடியேட்டர் மூலமா தான் அக்செப்ட் ஆகும். ஏன்னா அவங்க எதில் இருந்தாங்க? பாவத்தில். இப்ப சொல்லுங்க, அவங்க பலி திருப்பி தேவனுக்குள்ள போகணும்னா யாருக்கு கீழே வந்தாங்க? அவங்க திருப்பி மீடியேட்டர். மீடியேட்டர் எப்ப வருவாரு? முதலாம் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகும்? அவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது. இப்ப புரியுதா? கிளியரா உங்களுக்கு? இப்பதான் இந்த வசனம் அப்ளை ஆகும் நமக்கு. வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 மற்றும் 40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், பைபிள் கிளியரா சொல்லிருச்சு, விசுவாசத்தினால என்ன பெற்றுக்கொண்டார்கள்? நற்சாட்சி பெற்றார்கள். ஒப்புரவாயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அருமையான பாயிண்ட். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்ன ஆயிட்டாங்க? இது பரலோக வாய்ப்பு கிடையாது, நமக்கு கிளியரா தெரியும். பூமிக்குரிய வாய்ப்பு தான், பரதீசு. சோ அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஏன் அடையாம போனாங்க? ஏன்னா அடையப்பட்ட காலத்துக்கு அவங்க வரல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைய போறது எப்பன்னு கேட்டீங்கன்னா புதிய உடன்படிக்கை கீழே. நெக்ஸ்ட், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். யார் தாங்க இந்த புத்தகத்தை எழுதுறாங்க தெரியலங்க. என்ன கான்செப்ட்? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் படி அது என்ன? நம்ம இல்லாமல் அவங்க பூரணராக முடியாது.
இந்த நம்ம யாரு டிஸ்கஸ் பண்ணி சொல்றீங்களா? நம்ம யாரு? நம்ம தான். சரியா? நம்ம இல்லாம ஏன் அவங்க பூர்ணராக முடியாது? அவங்க வாழ்ந்த காலத்துல பூர்ணர் ஆகல. ஏன் ஆகல? நம்முடைய பலி செலுத்தப்படல, நம்ம பிறக்கவே இல்லை. ஏன் நம்ம பிறக்கல? ஏன் நம்முடைய பலி போல? ஆண்டவர் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கல, நம்ம பிறக்கவும் இல்லை. ஸோ பிறந்தோம், ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளும் பலி செலுத்தணும். இப்ப நம்ம பலியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பலி தான். இவங்க ஒப்புரவாகிறதுக்கு இயேசு கிறிஸ்து எடுத்துட்டு போய் தேவன்கிட்ட கொடுக்க போறாரு. இப்ப சொல்லுங்க, நம்ம இல்லாமல் அவங்க என்ன ஆக முடியாது? பூர்ணராக முடியாது. ஓகேவா? இந்த நம்மங்கிறது நாம எப்படியோ வாழ்ந்துட்டு இது நமக்கு தான் சொல்லிட்டு போறது 5 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. ஸோ என்னுடைய கொஸ்டின், புதிய உடன்படிக்கை கீழ் முதல்ல யார் உயிர்த்தெழுந்து வருவாங்க? ரெண்டாவது யார் உயிர்த்தெழுந்து வருவாங்க? தண்ணி குடிச்சிட்டு வரையிருங்க. உலக ஜனங்களை ஏற்கனவே ஒருத்தர சொன்னீங்க, அப்புறம் வித்ரா வாங்கிட்டீங்க, மறுபடியும் உலக ஜனம் தான் சொல்லிக்கிறீங்க. வரையிருங்க. நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. கொஞ்சம் ராமசாமி உயிர்த்தெழுந்து வந்துட்டார், முற்பிதாக்கள் மட்டும் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த காட்சியை யோசிச்சு பாருங்க. இப்போ பாரு, மாற்றி இப்போ இஸ்ரேல் ஜனங்களாமா? அடுத்தது எஸ், எக்ஸாக்ட்லி. யார் வருவான்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க. இதுக்கு வசனம் இருக்கு, ரீசனம் இருக்கு. வசனம் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் எரேமியா 31 அதிகாரம் 33 வசனம். எரேமியா 31 அதிகாரம் 33 அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, பர்టిక్యులரா கரெக்ட்டா சொல்லிருக்காரு, இஸ்ரேல் குடும்பத்தாரோடு பண்ண போகிற உடன்படிக்கை. இதான் நியூ கவர்னன்ட் வித் இஸ்ரேல் ஜூஸ். பண்ண போகிற உடன்படிக்கையானது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, முதல்ல இதுல வச்சாரு, பழைய உடன்படிக்கையில கற்பனையில வச்சாரு. இப்ப எங்க வைக்க போறாராமா? உள்ளத்திலே வைத்து, அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய. இப்ப தேவன் சொல்லுவாரா என் ஜனங்கள்னு? ஏன் சொல்ல மாட்டாரு? ஏன் சொல்ல மாட்டார்? இப்ப இருக்கிற யூதர்களை தேவன் என் ஜனன் சொல்லுவாரான்னு கேட்கிறேன். சொல்ல மாட்டார். நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இல்ல என்ன சொல்ல மாட்டார்? ஏன் சொல்ல மாட்டார்? சரியான இந்த சப்ஜெக்ட் படி பதில் சொல்லுங்க. இந்த கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல. ஏன் சொல்ல மாட்டார்னா, இன்னும் அவருடைய சொந்த குமாரனை ஏத்துக்கலையே, அப்புறம் எப்படி சொல்லுவார்? இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்காம புதிய உடன்படிக்கைக்குள்ள இவங்க சக்சஸ் ஆக முடியுமா? ஏன்? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யார் தான்? ஏத்துக்கிட்டாங்களா ஏற்கனவே? இல்ல. எப்ப ஏத்துக்குவாங்க? அந்த புதிய உடன்படிக்கை. அப்படின்னா ரெண்டாவது உயிர்த்தெழுந்து வரப்போது யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இதுக்கு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். ஏசாயா 2 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 2 அதிகாரம் 3 வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். திரளான ஜனங்கள் உலக ஜனங்கள். நான் சொல்றது உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரல. வரும்போது யூதர்கள் எங்க இருப்பாங்க பார்க்கலாம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள் என்பார்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் அவர் பாதையில் நடப்போம் என்று உலக ஜனங்கள் சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள்? அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது. எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு சிலபஸ் வந்துருச்சு, போர்ஷன் வந்துருச்சு. என்ன சிலபஸ், என்ன போர்ஷன்னா வாசிங்க. இப்ப சியோனிலிருந்து வேதமும், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம். சியோன் எது? எருசலேம் எது? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சியோன் எது? எருசலேம் எது? சியோன்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் ஃபேஸ் ஆஃப் த கிங்டம். சபை, திரள் கூட்டம், இயேசு கிறிஸ்து பூமியில. எர்த்லி ஃபேஸ் ஆஃப் த கிங்டம், அதான் எருசலேம். அங்கிருந்த வசனம் வரும். யார் எருசலேம்? இப்ப முற்பிதாக்கள் பிளஸ் இஸ்ரேல் ஜனங்கள். இப்ப சொல்லுங்க, முற்பிதாக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தான் இவங்களுக்கு கிறிஸ்டியானே சொல்ல போறாங்கன்னா, அப்ப உலக ஜனங்களுக்கு முன்னாடி யார் வந்திருக்கணும்? முற்பிதாக்கள் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் யார் வந்திருக்கணும்? ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி முற்பிதாக்கள் வராங்க? அவங்க தான் வரணும், அதனால வராங்க. ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி முற்பிதாக்கள் வராங்க? ஏன்னா அவங்க ஏற்கனவே நற்சாட்சி வாங்கிட்டாங்க. யார்கிட்ட? தேவன் கிட்ட. அதனால அவங்களுக்கு கிடைக்க போற உயிர்த்தெழுதலுக்கு என்ன பேரு? மேன்மையான உயிர்த்தெழுதல். புரியுது உங்களுக்கு? சோ மேன்மையான உயிர்த்தெழுதல், யூதர்களுடைய உயிர்த்தெழுதல். இதுக்கு அப்புறம் தான் யாருடைய உயிர்த்தெழுதல்னா உலக ஜனங்கள். சோ உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து எல்லாரும் எங்க போறேன்னு சொல்லுவாங்கன்னு இப்ப படிச்சோம். எருசலேம். எருசலேம்ல என்ன இருக்கு? யூதர்கள் இருக்காங்க, தேவன் இருக்காரு. எர்த்லி ஃபேஸ் ஆஃப் த கிங்டம் அண்ட் ஹெவன்லி ஃபேஸ் ஆஃப் த கிங்டம். சியோன், எருசலேம் ரெண்டுமே செயல்படுத்தக்கூடிய ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எருசலேம், தி வேர்ல்ட்ஸ் கேபிட்டல். இந்த கேபிட்டலை பேஸ் பண்ணி தான் உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்து புதிய உடன்படிக்கை கீழ் எல்லாரும் சேர்ந்து இருப்பார்கள். ஸோ உயிர்த்தெழுதல் ஆர்டர் சொல்லுங்க. டக்குன்னு கேட்காதீங்க, பயமா இருக்கு எனக்கு. அந்த உயிர்த்தெழுதல் ஆர்டர் நான் கேட்கல.
புதிய உடன்படிக்கையின் கீழ் உயிர்த்தெழுந்தார் சொன்னா சபைக்கு போயாச்சு. இப்ப முற்பிதாக்கள், சிரேஜனங்கள், உலக ஜனங்கள். ஏன் ரீசன் புரிஞ்சா? முற்பிதாக்கள் பெட்டர் ரிசரக்ஷன். ஏன்னா ஏற்கனவே நர்சாட்சி வாங்கிட்டாங்க. யூதர்கள் உலக ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கேபிட்டலை ரெடி பண்ணணும். ஸோ அவங்க யூதர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது, இதுக்கப்புறம் உலக ஜனங்கள். ஸோ உலக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசிரியர் ரெடி, யார் மூலமா கற்றுக்க போலாம்னு சொல்றதுக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட்டா உலக ஜனங்கள் எது கீழே வந்துருவாங்கன்னா புதிய உடன்படிக்கை. கொஸ்டின் திருப்பி கேட்கிறேன், புதிய உடன்படிக்கை உறவுக்குள்ள வருவாங்களா, புதிய உடன்படிக்கை கீழே வருவாங்களா? உறவுக்குள்ள எப்போ வருவாங்க? லாஸ்ட். அப்ப எங்க வந்திருக்காங்க? இப்ப கீழே தான் வந்திருக்காங்க. வந்த உடனே உலக ஜனங்கள் முதல்ல எதை புரிஞ்சுக்குவாங்க? ரெண்டு பேர் இருக்காங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. ஒன்னு முற்பிதாக்கள், இன்னொன்னு கேபிட்டல். கேபிட்டல் எது? வேர்ல்டு கேபிட்டல் இஸ்ரேல். இப்ப என்ன புரிஞ்சுக்குவாங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்தவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க? தேவன் யாரும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, ஒத்துக்கிறேன். ஈஸியான பதில். அதாவது இந்த மாதிரி எல்லாம் ஈஸியான பதில் எங்கேயுமே கிடைக்காது நமக்கு. டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எதை புரிஞ்சுக்குவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஈடுபலி. கரெக்டான. அப்ப ஈடுபலியை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன தெரிஞ்சிடும் உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் நமக்காக என்ன பண்ணிருக்காரு? மரிச்சிருக்காரு. அவர் பேர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அவர் மூலமா தான் நம்ம யார்கிட்ட போனோம்? தேவன்கிட்ட போனோம். அவர் தான் நம்மளை ஒப்புரவாக்குவார். தேவனோட எல்லாம் புரிஞ்சுக்குவாங்களா? புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, அப்ப நாம உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு என்ன காரணம்? நாம உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு என்ன காரணம்? இல்ல, நம்ம உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு என்ன காரணம்? செத்து போனதுக்கு காரணம் தான் ஆதாம் பாவம். உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, நமக்காக ஒருத்தர் பலியா இருக்கார். பலியா என்ன பண்ணிட்டார்னா, அவரு பலியானது அவருடைய பாவத்துக்காக இல்ல, நம்முடைய பாவத்துக்காக. ஸோ அவர் பலியா என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பலியின் புண்ணியத்தை வாங்கி எங்க கொடுத்துட்டாருன்னா நீதியின் கரங்களின் கீழ் ஒப்பு கொடுத்துட்டார். வாசிக்கலாம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. வசனம் புரிஞ்சா புரியலீங்களா? உங்களுக்கு இது திருப்பி கேட்கணுமா? கொஸ்டின். ஒரே மீறுதல் யாரது? சோ எது கட்டாச்சு? ஒரே மீறுதல் பண்ணாலும் எது கட்டாச்சு? தேவனோட ஒப்புரவாகிறது கட்டாயிருச்சு. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரே மனுஷன் நீதி, ஒரே மனுஷனுடைய நீதி, அந்த நீதினால எது உண்டாக போகுது? நமக்கு ஒப்புரவாகுது. அதுக்கு தான் என்ன பேரு? சப்ஜெக்ட் படி. இந்த சப்ஜெக்ட் படி என்ன பேருங்க? இதுக்கு பேரு புதிய உடன்படிக்கை. உடன்படிக்கை உறவுக்குள்ள வர போறோம். அப்ப ஒருத்தரால உடன்படிக்கை கட்டாச்சு, இன்னொருத்தால உடன்படிக்கை ஏற்பட போகுது. புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அப்ப நமக்கு உடன்படிக்கை ஏற்பட போறதுக்கு என்ன காரணம்னா, ஒருவருடைய நீதியான தீர்ப்பு, ஒரே நீதி. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா, மரித்து அவருடைய பலியின் புண்ணியத்தை யார் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காருன்னா, நீதியின் கரங்களில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஸோ இந்த நீதியின் கரங்களில் ஹேண்ட் ஓவர் பண்ணது இப்போ யார் வாங்கி பார்க்கணும்? தேவன் வாங்கி பார்க்கணும். பார்த்துட்டு ஓகே அக்செப்டன்னு சொல்லிட்டாருன்னா, அத்தனை உலக ஜனங்களின் பாவங்களும் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்பட்ட உடனே மத்தியஸ்தர் கையில் எல்லா உலக ஜனங்களும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். கிளியர் இருக்கா உங்களுக்கு? அடுத்த கொஸ்டின். உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் யாரு கீழ் இருப்பாங்க? நீதி கீழையா, மீடியேட்டர் கீழையா? இன்னும் உடன்படிக்கை உறவுக்குள்ள வரல. உடன்படிக்கை உறவுக்குள்ள வரணும், தேவன்கிட்ட டைரக்டா போய் நிக்கணும். தண்ணி குடிச்சுக்க கொஞ்சம். டைம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து தன் ஜீவனே நீதியின் கரங்களை தான் கொடுத்துருக்காரு. அந்த நீதி மட்டும் இல்லைன்னா, அந்த ஒரே நீதினால தான் இவங்களுக்கு இப்ப ஜீவன் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த ஒரே நீதி கீழே வரணுமா, மீடியேட்டர் கீழே வரணுமா? மீடியேட்டர் கீழே தான். மாத்தமாட்டிக்கு முன்னாடி பாருங்க, கரெக்டாக சொல்றேன். நீதியின் கீழே வாசிக்கலாம். ஒருவேளை தேவன் அவர்களை நீதியின் கீழே வச்சிருந்தாருன்னா, ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வீதம் செத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீதிக்கு என்ன கிடையாது தெரியுமா? இரக்கம், ஈவு கிடையவே கிடையாது. இதான் கொஸ்டின் நான் கேட்டேன். அப்படின்னு என்ன எழுதுற பிரதர்னா, he would immediately be condemned because of his inability to do right. நல்லதை செய்யக்கூடிய பக்குவம் எந்திரிச்சோடனே உலக ஜனங்களுக்கு வந்துருமா? ஸோ அப்போ எதுக்கு வைக்க முடியாது? இப்போ ஒருவேளை அப்படி வைக்க முடியும்னா மீடியேட்டர் தேவையில்லை உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து ரான்சம் மட்டும் போதும், மீடியேட்டர் ஒர்க் தேவையில்லை. அப்படின்னு யார் கீழே தான் வச்சா அனுப்ப? அப்போ மீடியேட்டர் கீழே ஏன் கொண்டு வந்து வைக்கிறார்? they all will be left to the mediator. அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார், ஹேண்ட் ஓவர். தேவன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். all who will be obedient. யாருக்கு ஒபீடியன்ட்டா இருக்கணுங்க? யார் கீழ் படிச்சிருக்கணும்? தேவனுக்கு இல்லை, யார் கீழ் படிச்சிருக்கணும்? இப்ப மீடியேட்டர் கீழ் படிச்சிருந்து ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அவர்கள் என்ன பண்ணிக்கணும்? வாங்கி. ஒருத்தர் உயிர்த்தெழுந்து வந்து ராமசாமி இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் கீழ்ப்படிய மாட்டேன்,
ஆனா புதிய உடன்படிக்கையில் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காதா? பாருங்க, வாசிக்கலாம். இதை மோசே சொல்லியிருக்காரு. நிழலான மீடியேட்டர் சொல்றார், பொருளான மீடியேட்டர் பத்தி. வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22, 23. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். கவனிங்க, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி. யார் அது? இயேசு கிறிஸ்து. அது என்னை போல் தீர்க்கதரிசின்னு சொன்னாரு? இல்ல 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 இல்ல, கரெக்டா சொல்லுங்க. அவரு முதலாம் உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை. அதான் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பார். அவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படி, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிறோம். அது ஏற்கனவே இஸ்ரவேல் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே பண்ணிட்டாங்க தேவனுக்கு கீழ்ப்படிறது. ஆனா இப்ப யார் கீழ்ப்படிஞ்சானோ? சொல்லுங்க, யார் கீழ்ப்படிஞ்சானோ? மீடியேட்டருக்கு. அவர் சொல்லும் எல்லாவற்றிலும் செவி கொடுப்பார்களாக. செவி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் செவியே இருக்காதுங்க. வாசிங்க. அந்த தீர்க்கதரிசியின் சொற் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். அந்த தீர்க்கதரிசி, நியூ கவர்னன்ட் மீடியேட்டர் இயேசு கிறிஸ்து சொல்றதை கேட்காதவன் எவனோ அவன் என்ன ஆயிடுவான்? அன்புக்குரிய சகோதரர் ரசல் பெர்ன் ஒருத்தர் இல்லைன்னா இந்த சப்ஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவரை பத்தி கமெண்ட் அடிக்கிறதுக்கு 1000 ஆசை. ஆனா திங்க் பண்ணி பாரு, இந்த ஒரு விஷயத்தை அவர் இல்லாம கண்டுபிடிச்சிருந்தா நாம ஏத்துக்கலாம், அவர் 7ஆம் சபையின் தூதன் இல்லை. பைபிள்ல எத்தனை விஷயம் நமக்கு டைரக்டா புரிஞ்சிருக்கு. இப்ப இந்த வசனம் இத்தனை நாள் படிச்சோம்ல, என்னைக்காவது யோசிச்சுமா இது புதிய உடன்படிக்கையாக அவர் பேசியிருக்காருன்ட்டு? ஆனா பாருங்க என்ன அழகா அதை எடுத்து கொடுத்து ஒரு வெளிச்சம் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, பாயிண்ட்க்கு வந்துடலாம். உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்து நீதி கீழ் இருப்பாங்களா, மீடியேட்டர் கீழ் இருப்பாங்களா? ஏன் மீடியேட்டர் கீழ் இருக்காங்க? ஏன் மீடியேட்டர் கீழ் இருக்காங்கன்னா அப்பதான் தப்பிக்க முடியும். ஏன்னா தேவனுடைய நீதி கீழ் இருந்தாங்கன்னா இம்மீடியட்டா செத்துருவாங்க, தப்பிச்சிருவாங்க இல்லையா? அப்படின்னு இப்போ இயேசு கிறிஸ்துவங்களை தப்பிக்க வைக்க என்ன பண்ணி ஆகணும்? இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், ஒருத்தர் ரோட்டில் ஓடி வர்றாரு, அடிக்கிறாங்க ஓடி வர்றாரு. நீங்கள் அவளை காப்பாற்றணும்னு என்ன பண்ணுவீங்க? வீட்டு கதவை முடிட்டு உள்ள உட்காந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். ஏதோ புதுசாக சொல்கிறீங்க, சொல்லுங்க, நல்லா கேட்குறது. என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? அவரை அடிக்கிறவங்க இருந்து காப்பாத்துக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. மீடியேட்டர் ஒர்க் பண்ணுவீங்க. உட்காந்து ஒரு சேர் போட்டு உட்காந்து, நீ சேரு காலே இருக்காது. என்ன பண்ண தெரியுமா? டக்குனு வீட்டுக்குள்ள போட்டு வந்துருவோம். கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, நீங்க வீட்டுக்குள்ள நான் பேசுறேன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உலக ஜனம் என்ன பண்ண போறாருன்னா அவருடைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறார். மீடியேட்டருடைய ஒர்க் எப்படி கொண்டு வர போறேன்னா அடாப்ஷன் என்ன? தத்தெடுக்க போறார். அப்ப உலக ஜனங்களை ஒப்புரவாகிற ப்ராசஸை தேவன் கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாரு? தத்தெடுத்துக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுக்கு என்ன ஆயிட்டாரு? இப்ப தைரியமா சொல்லுங்க, அவர் தத்தெடுத்துட்டாரு, தாய் ஆயிட்டார், தகப்பனாயிட்டார். இதுக்கே வசனம் இருக்கா? இருக்கு, வரேன், இப்ப வரமாட்டேன். ஆனா ஒரு விஷயம் உண்மை, உலக ஜனங்களுடைய உயிர் இப்ப யார் கையில? கிறிஸ்து கையில். ஏன்? ஏன்னா உயிர் தந்து வந்துட்டாங்க. நீதி கீழே இல்ல, நீதி கீழே இருந்தா அவுட்டு. இப்ப யார் எடுத்தாச்சு? அப்ப இவங்க உயிர் பெற யார் கையில் இருக்குது? இதுதான் யோவான் சொல்றார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவனே ஜீவனுடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாத அப்படின்னா உயிர் யார் கையில் இருக்கு? இப்ப பதில வரமாட்டேன், புசு புசுன்னு சவுண்ட் வருது. உலக ஜனங்கள் புதிய உடன்படிக்கையில் வந்துட்டாங்கன்னா உயிர் யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து கையில் தான். இப்போ உயிரை யார்கிட்ட இருந்தால் அவங்க வாங்கிக்கணும். வாசிங்க. இப்போ மத்தியஸ்தரே உலகின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறார். அதன் விளைவாக வரும் அனைத்து ஆசீர்வாதங்களும் மத்தியஸ்தரின் கரங்கள் வழியாகவே வருகின்றன. ஒரு ஆசீர்வாதம் கூட உலக ஜனங்களுக்கு வேற யார் மூலமா வராது, த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யார் வாழ்வை பெற விரும்புகிறார்களோ அவர்கள் அதை உயிர் கொடுப்பவர் மூலமாகவே பெற வேண்டும். யார் மூலமாக பெற வேண்டும்? யார் அந்த உயிர் கொடுப்பவர்? அப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேரு? உயிர் கொடுக்கிறவருக்கு என்னங்க பேரு? ட்ரினிட்டி டாக்டர் எப்படி மேட்ச் ஆயிடுச்சு பாருங்க. அவர் அப்பா, இவர் அப்பா, இவர் அப்பா. எப்படின்னா புதிய உடன்படிக்கையின் கீழ். யாரும் சொல்றீங்க வசனம் ஞாபகம் வந்துருச்சா என்னன்ட்டு? பழைய காலத்துல கிறிஸ்துமஸ் அப்ப வாசிச்ச வசனம் இது.
ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எப்ப பிறக்கிறப்பே பாடி வச்சது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். ஒரு தடவை சொல்லுங்க, வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. என்னங்க நித்திய பிதா? என்ன பிதா? ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு நித்திய பிதா பேர் புரிஞ்சா? ஏன்? எல்லா உலகச்சங்கள் உயிர் யார் கையில் இருக்கு? இப்ப அவர்கள் தான் இருக்கு. ஸோ அவர் என்ன பிதானா? நித்திய ஜீவனுக்கு என்னவா இருக்காரு? ஸோ உயிர்த்திலிருந்து வரதுல ஆர்டர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவா? புதிய உடன்படிக்கை கீழே. அப்புறம் யார் வருவா? முதல்ல அவங்க எதை ஏத்துக்கணும்? ஈடுபலி ஏத்துக்கணும். என்ன சொல்லி ஏத்துக்கணும்? நமக்காக ஒருத்தர் என்ன இருக்காரு? பலியா இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுவாரு? தேவன்கிட்ட இருந்து சார்ஜ் வாங்கிட்டு இவங்களை என்ன பண்ணிக்குவாரு? உலக ஜனங்களை தத்து எடுத்துக்குவார். எந்த குடும்பத்துக்கு வந்துருவாங்க? கிறிஸ்துவோட மீடியேட்டர் குடும்பத்துக்குள்ள வந்துருவாங்க. கரெக்டான மீடியேட்டர் குடும்பத்துக்குள்ள வந்துருவாங்க. இந்த மீடியேட்டர் குடும்பத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து சொல்றதை மட்டும் கேட்டா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் தேவன் என்ன பண்ணுவார்? புதிய உடன்படிக்கை கீழே அப்படின்னா எல்லார் மேலேயும் ஊத்துவார். வாசிக்கலாம். யோயேல் 2. இது புதிய உடன்படிக்கை கீழே மட்டும்தான் நடக்கும். யோயேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோயேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி. எந்த மாம்சமான எல்லாரும்? ஏன் அதுல சபை திரள் கூட்டம் வராது? அங்க மாம்சமானவங்க கிடையாது. ஸோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என் ஆவினா யாருடைய ஆவி? கிறிஸ்துவின் ஆவியா? கிடையாது. யாருடைய ஆவிதான்? தேவனுடைய. அப்ப கிறிஸ்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டார், தத்தெடுத்து கூட்டிட்டு போயிட்டார். கரெக்டுங்களா? தேவன் என்ன பண்றாருன்னா, யார் யாரெல்லாம் கிறிஸ்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காரோ அவங்க மேல என்ன ஊத்துறாரு? ஆவியை ஊத்துறோம்னா உலக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவாங்க. என்னங்க பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்கன்னா அதை தொடர்ந்து இருக்கு, வாசிங்க. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்களா? இங்க ஆரம்பிச்ச மாதிரியா? உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகள்னா உங்கள் இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்துவின் குமாரர் குமாரத்திகள் என்ன பேசுவாங்க? தீர்க்க தரிசனம். என்ன? தேவனுடைய வார்த்தைகள் என்றால் தீர்க்க தரிசனம். எங்கேயும் போய் வெளியே தரிசனம் சொல்லிடாதீங்க, அது வசனம். தீர்க்க தரிசனம்னா நாளைக்கு என்ன நடக்கணும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது பேர் தான் தீர்க்க தரிசனம். அப்ப உலக ஜனங்களுக்கு தேவனுடைய ஆவி கிடைக்கும் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, இன் ஃபியூச்சர் இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில் இருக்கிறேன், நாளைக்கு தேவனுடைய குடும்பத்துக்குள்ள போயிடுவேன். திஸ் இஸ் கால்ட் ஃபியூச்சர். இதுதான் ப்ராஃபசி. இந்த தீர்க்க தரிசனத்தை யார் சொல்லுவாங்கன்னா உலக ஜனங்கள். என்னமோ படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா? திங்க் பண்ணி பாருங்க. இந்த வெளிச்சத்தை கொடுக்கிறவர் தாங்க 7ஆம் சபையின் தூதன். அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும். உங்கள் மூப்பர் என்ன காண்பார்கள்? என்ன? நேற்றிரவு நான் பரலோகத்திற்கு போகும்போது அந்த சொப்பனமா? என்ன 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 தெரியுமா? எப்படி பரலோக ராஜ்யத்தின் அமைப்புகள் இருக்கும், அந்த தேவனுடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது எப்படி சாத்தான் இல்லாம இருப்பான், இதெல்லாம் அந்த ஆவியை வாங்கி உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுவாங்க. அடுத்தது, உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். சரி, ரைட். இப்போ ஒரு क्वेश्चन. இப்போ உலக ஜனங்களுக்கு தேவன் பரிசுத்த எப்ப கொடுக்குறாரு? கிறிஸ்துவோட குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். இது கிளியரா இருக்குங்களா? நமக்கு எப்ப கொடுக்குறாரு? இது ஒரு பெரிய டிபேட் வேற. இதுல நமக்கு எப்ப சரி இப்படி கிடைக்கிற கொடுத்தாரா கொடுக்கலையா? நமக்கு கொடுத்த ஆவிக்கும் அவங்களுக்கு கொடுத்த ஆவிக்கும் என்ன வித்தியாசம்? இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது பாரு நீங்க. அப்ப இதெல்லாம் படிக்காம தான் இருக்கு. ரெண்டு சேம் ஆவியா? இல்ல, அது அது கிளியர் இல்ல. வேற பிரதர் எழுதுற ரசல் பேரு, இந்த போர் அவுட் மை ஸ்பிரிட், ஆவியை ஊற்றுவேன் இருக்குல்ல, அதுக்கு விளக்கம் என்னன்னா, டு புட் எ நியூ ஸ்பிரிட் வித் இன் தம், அவங்களுக்குள்ள ஒரு புது ஆவியை ஏற்படுத்துறாரு. அது எந்த மாதிரி ஆவினா, as it was in Adam before sin entered, ஆதாமுக்குள்ள பாவம் வராம இருக்கிறப்ப ஒரு ஆவி இருந்துச்சு இல்லையா? என்ன ஆவி அது? ஆதாமுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு? தேவன் ஆதாம் எப்படி உருவாக்குனாரு? இல்ல இல்ல இல்ல, ப்ராசஸ் எப்படி உருவாக்குனாரு? மண்ணில் செஞ்சு, மண்ணு பொம்மை இல்லை, மண்ணில் உருவாக்கி எதை கொடுத்தாரு? ஆவியை கொடுத்தாரு. அவன் என்ன ஆயிட்டான்? புரியுதுங்களா? இந்த ஆவி ஆதாமுக்குள்ள இருந்துச்சுல, அதே ஆவி யாருக்குள்ள இருக்கும்னா உலக ஜனங்களுக்கு. அடுத்த பாயிண்ட், திஸ் இஸ் செகண்ட் பென்டிகாஸ்டல் பிளஸிங். இந்த ஆவியை ஊத்துவது என்பது ரெண்டாவது பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதம். அப்ப முதல் பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதம் எப்ப நடந்துச்சு? 50வது நாள் மேல்டல். அது மாதிரி தான் இது அப்படின்ட்டார். மூணாவது, தென் ஆஸ் நவ் இட் வில் பி த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் ஆவியா இருக்கு. த ரிசப்ஷனிஸ்ட் மஸ்ட் ஃபர்ஸ்ட் கம் டு எ நாலேஜ் ஆஃப்
அட்லீஸ்ட் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் ட்ரூத். அதாவது இப்போ தேவன் நமக்கு கொடுக்குற ஆவி இருக்கு இல்லையா, அது எதை நமக்கு சொல்ல வைக்குதுன்னா சத்தியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட போயிட்டு வரும்போது போகிறேன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு எதை அனுப்புவேன்னு சொன்னார்? சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாள் இருக்கா. இப்போ நமக்கு என்ன புரிய வச்சிருச்சு, நம்ம யார், நம்ம என்ன பண்ணணும், எப்படி தேவனோட உடன்படிக்கை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருச்சு. கரெக்டுங்களா? ஆனால் உலக ஜனங்கள் கொடுக்குற ஆவிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, இட் இஸ் நாட் சிக்னிஃபைங் ஆஸ் டியூரிங் திஸ் ஏஜ். இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ நமக்கு தேவன் எப்படி கொடுக்குறாருன்னா ஆவியில் ஜெனிப்பிக்கிறார். உலக ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கையின் கீழ் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல்லாம் கிடையாது. ஏன் நமக்கு ஜெனிப்பிக்கப்படுதல் இருக்கு, அவங்களுக்கு இல்லை? அது அப்படித்தான். அதுக்கு மேலே கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் 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 கேட்கலன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன் கிடையாது? ஏன்னா நம்ம ஆவியில் ஜெனிப்பிக்கப்படும் போதே மாம்ச சரீரத்தை இழந்துட்டோம். உலக ஜனங்கள் எதில் தான் இருக்க போகிறாங்க? மாம்சத்தில் தான் இருக்க போகிறாங்க. அப்போ அவங்க எதில் ஜெனிப்பிக்கப்பட வேண்டியது இல்லை, அவங்க மாம்சத்தில் ஜெனிப்பிக்கப்பட்டா போதும். அதுக்கு தான் இந்த ஆவி. இதுதான் ரசல் பேர் எழுதுறாரு. ஓகேங்களா பேர்? சரி, ரெண்டாம் மரணம் இருக்கா இல்லையா புதிய உடன்படிக்கையில்? புதிய உடன்படிக்கையில் ரெண்டாம் மரணம் இருக்கா இல்லையா? இருக்கு. என் ஸ்லைடில் இருக்குன்னு சொல்றீங்களா இல்லை இருக்குன்னு சொல்றீங்களா? இருக்கா? ஏன் எதுக்கு செகண்ட் டெத் உங்களுக்கு? எதில் திருந்தாதவங்க? யார் கீழ்ப்படியாதவங்க? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாது. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாட்டு என்ன ஆகும்? இப்போ அவங்க இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியது மாத்திரமல்ல, பரிசுத்தாவி வாங்கிட்டாங்க. அப்போ ரெண்டு கிடைச்சிருச்சு. இப்போ ஒன்று மீடியேட்டர் குடும்பத்துக்குள்ள வந்தாச்சு, அடாப்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணியாச்சு? பரிசுத்தாவியும் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பாவம் செஞ்சா அது எதுக்கு விரோதமான பாவம்? இது நம்முடைய ஆண்டவர் முதலாம் வழியில் சொல்லிட்டு போயிட்டா தெரியுமா? புதிய உடன்படிக்கை பற்றி வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31, 32. மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 மற்றும் 32. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவிக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆவிக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு என்ன பண்றதில்ல? எப்ப மன்னிக்கப்படுறதில்ல? தொடர்ந்து வாசிங்க. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எப்ப மன்னிக்கப்படாது? அது என்ன இம்மை, என்ன மறுமை? இம்மைன்னா இம்மை, மறுமைன்னா மறுமை. இது தெரியாத பேர் உங்களுக்கு? இதெல்லாம் தெரியாமல வந்துட்டு இருக்கிறீங்க. இப்பயும் கிடையாது, சுவிசேஷத்திலையும் கிடையாது, 1000 ஆண்டு அரசாட்சியும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக ரெண்டாம் மரணம்னு ஒன்று இருக்கு. ஏன் பேர் இப்படி பிடிக்கிறீங்க? சரி, என்ன பெனிஃபிட் கிடைக்காது உங்களுக்கு? ஒருவேளை ஒரு சகோதரன், எக்ஸாம்பிளுக்கு யாரை எடுத்துக்கலாம் உலக ஜனங்களில், சேம் ஸ்பிரிட் வேலை செய்தான்னு பார்க்கலாம். ராமசாமி வீட்டிலேருந்து வந்துட்டார், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சு முடிச்சிட்டார். இப்போ அவருக்கு உடனடியாக ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பெனிஃபிட் என்னன்னா, காவனன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். அப்போ உயிர்த்தெழுந்து வந்த உடனே இல்லை, உயிர்த்தெழுந்து வந்த உடனே புதிய உடன்படிக்கை கீழே இருந்தாங்க. புதிய உடன்படிக்கை கீழே ஒழுங்கா இருந்து முடிச்சாச்சுன்னா உடன்படிக்கையின் உறவுக்குள்ள போயிடலாம். என்ன உடன்படிக்கை யாருக்கு? இப்போ தேவனுக்கு ராமசாமிக்கு. கரெக்டான சப்ஜெக்ட். இப்போ இவர் ஏன் இத்தனை நாளாக டைரக்டாக வரல, நீதி கீழே வரல? ஏன்னா உயிர்த்தெழுந்து வந்தவொடனே ராமசாமியால் முடியாது. ஸோ இப்போ முடிவு வச்சிட்டாரா? இப்போ என்ன வந்துட்டார் அவர்? கீழே தேவனோட உடன்படிக்கையின் உறவுக்குள்ள வந்துட்டாரு. தேவனோட உடன்படிக்கையின் உறவுக்குள்ள வரதுன்னா என்னன்னு எனக்கு ஒரே லைன்ல சொல்லுங்க. தேவனோடு உடன்படிக்கையின் உறவுக்குள்ள ராமசாமி வர்றது என்ன என்பதை ஒரே வரியில் கூறுக. நீங்க என்ன சொல்லுங்க? இல்லை 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 இல்லை, வேற ஏதாவது சொல்லுங்க. அப்பான்னு கூப்பிடுறது. இப்போ கூப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. என்ன தெளிவாக சொல்லுங்க எனக்கு, அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இதுக்கு தாங்க 7ஆம் சபை தூதன். இப்போ நான் சொல்ல, அவர் சொல்லியிருக்கார். சொல்லிட்டு மைனட்டு மத்தியஸ்தர் இல்லாம தேவன் முன்னாடி போய் நிற்கணும். புரியல உங்களுக்கு? மத்தியஸ்தர் இல்லாம டைரக்டா தேவன்கிட்ட போய் நிற்கணும். இதுக்கு பேர் தான் பர்ஃபெக்ஷன். இப்போ நம்ம போய் நிற்போம் எங்க? மீட்டிங் முடிஞ்சோன்னு பஸ் ஸ்டாண்டில். உலக ஜனங்கள் நிற்க போறாங்க. திஸ் இஸ் கால்ட் த பிக்கெஸ்ட் கிரெடிட். யார் மூலமானா? கிறிஸ்து மற்றும் 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 வரமாட்டேங்குது எனக்கு இன்னும், இருங்க. கிறிஸ்து மற்றும் சபை மூலமா உலக ஜனங்களுக்கு இது கிடைக்க போகுது. ஓகே,
இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சர்ச் நாட் அண்டர் நியூ கவர்னன்ட். யார் அண்டர் நியூ கவர்னன்ட்? உலக ஜனங்கள். எப்ப? உயிர் தெழுந்த உடனே. சர்ச் டைரக்ட்லி கான்டாக்ட் வித் காட் எப்ப? புதிய உடன்படிக்கையின் முடிவில். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்ப சபைக்கு அதில் பங்கே இல்லாத மாதிரி தான் எனக்கு என்னமோ தெரியுது. ஏன்னா நம்ம உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையில் இல்லை. உண்மைதானே அது? சரி, ஆரம்பத்தில் என்ன சொன்னதுக்கு? புதிய உடன்படிக்கை கீழ் நம்ம இல்லை, ஆனால் புதிய உடன்படிக்கை நமக்கு என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? சரி, நமக்கும் புதிய உடன்படிக்கை என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு என்ன ஆகணும் புதிய உடன்படிக்கை? அவர் உங்களுக்கு என்ன அனுப்பு? பிரதர் ஆகணும். புதிய உடன்படிக்கைக்கு நமக்கு என்ன ஆகணும்னு கேட்டேன். நடக்கணும்னா நம்ம நடக்கணும். இல்லை கரெக்ட், நம்ம நடக்கணும். கரெக்ட் தானே? ஆமாங்க, பலிசல் தான் நடக்கணும்னு சொல்கிறேன். புதிய உடன்படிக்கை நம்ம அதெல்லாம் ஓகே, எனக்கு டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சுது, படிச்சுட்டோம் எல்லாம் கிளியரா. வேர்டு வேணும், கரெக்டான வேர்டு வேணும், ப்ராப்பர் வேர்டு வேணும். புதிய உடன்படிக்கை இப்போ உங்களுக்கு அவர் யாரு அப்படின்னு கேட்டால், அவர் எங்கூட எக்லீஷாக்கு ரொம்ப வருஷம் வந்துருக்காரு, எங்களுடைய சப்ஜெக்ட் கேட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஓகே கரெக்ட். பட் வேர்டு டேர்ம் கரெக்டாக இருக்கணும். டேர்ம் நமக்கும் புதிய உடன்படிக்கை என்ன ஆகுன்னு கேட்டேன். சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப என்ன ஆகணும்? இருக்குன்னு கரெக்டா வருது பேர், ஆனா என்ன சம்பந்தம் வர மாட்டேங்குது பேர். என்ன சம்பந்தம் என்றால் அப்போஸ்தலன் பவுல் கேட்டா சொல்லிடுவார் கரெக்டா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவ்வளவுதானு சொல்லக்கூடாது. அப்புறம் படிச்சுட்டு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும். ஒரு நிமிஷம் எல்லாரும் நீ பாருங்க, இதைத்தான் கேட்டேன். நமக்கு புது உடன்படிக்கை என்ன ஆகணும்? உடன்படிக்கை ஊழியக்காரர் இல்ல, நாம புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். ஏன் நமக்கு அந்த பேரு? அந்த புதிய உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா யார் வேலை செய்யணும்? நம்மளும் வேலை செய்யும். அதனால நமக்கு என்ன பேரு? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொள்ளுது, ஆவி உயிர்ப்பிக்குது. விளக்கம் கூறுங்க, டக்குன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கலாம். எழுத்து கொள்ளுது, ஆவி உயிர்ப்பிக்குது. கரெக்டா சொல்லுங்க எனக்கு. பழைய உடன்படிக்கை எழுத்து கொன்றுச்சு, புதிய உடன்படிக்கை பரிசுத்தாவின் மூலம் கிடைக்கிறது, உயிர்ப்பிக்குது. திங்க் பண்ணுங்க பிரதர், பைபிள்ல இந்த விளக்கம் பார்க்காம இந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியுமா? இப்ப வேணுமா வேண்டாம்? மேலாம் சபையினுடைய ரைட்டிங்ஸ். அடுத்தது இப்ப நம்ம படிச்சது அவர் எழுதியிருக்காரு, அதை போடுற பாருங்க, வாசிங்க. இப்ப பின்பு தேவன் நம்மை புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் ஆக்கி இருக்கிறார் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். இப்படியாக நாம் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கைக்கு இப்ப நம்ம என்ன செய்யணுமாமா? முன்னேற்பு. இப்போ போகிறோம்ல, மீட்டிங் முடிச்சு போவோம் இல்லையா? போகும்போது யாரோ ஒருத்தர், உலக ஜனங்கள் யாரோ ஒருத்தர் கஷ்டமாக ட்ரெஸ்ஸு கூட சரியா எல்லாமே யாரோ பிச்சை எடுத்துகிட்டு இருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்கள பார்த்து ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்தீங்க. யோபல் அப்படி தான் பார்க்குறோம். ட்ரெஸ் இல்லாதவனுக்கு என்ன கொடுத்துருங்க? நீங்கள் ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க. காசு இல்லாதவனுக்கு என்ன கொடுத்துருங்க? காசை கொடுத்துருங்க. கொடுத்து நீங்கள் பாட்டுக்கு வழக்கமாக உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. நம்ம காசு பணத்தை கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா அவன் கடைசி வரைக்கும் பிச்சை தான் எடுப்பான். அதுக்காக நாம் சொல்ல விஷயம்னா, அவனுக்கு கொடுக்கும்போது அவன் கண்ணை மட்டும் பாருங்கள் நிமிஷம். அவங்க கண்ணை பாருங்க. அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷன் தானே. இன்னைக்கு ஏன் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? வேலைக்காரன் ஒழுங்காக வேலை செய்யறதில்ல. யார் அந்த வேலைக்காரன்? நம்ம தான் சொல்றதுக்கு மட்டும் முதல்ல வந்துடுது வாய். ஆனால் வேலை செய்யறோமான்னு கேட்டா நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசாட்சி படி பதில் சொல்லிக்க வேண்டியதுதான். நம்ம செய்யற வேலை நமக்கு தான் தெரியும் என்னென்ன பண்றோன்ட்டு. அடுத்தது, மேலான பலிகள் இல்லை என்றால் புது உடன்படிக்கைக்கான அடிப்படையே இருந்திருக்கு. என்ன புது டேர்ம் வருது, மேன்மையான பலின்ட்டு? அது என்னதுங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி நான் சைடில் போட்டப்ப முந்திட்டு பலி சொன்னீங்க. மேன்மையான பலி என்னன்னா, அந்த பழைய உடன்படிக்கை புதிய ஒரு கம்பேரிசன் போட்டோமா? இது ப்ளூ கலர்ல, இது ப்ளூ கலர்ல, கீழே ஒரு ஏரோ மாதிரி பச்சை கலர்ல போட்டோம்னா அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. இதுக்கு என்ன வித்தியாசம்? இது ஒன்ஸ் இன் இயர், இது ஒன்லி ஒன்ஸ். அடுத்து கீழே இது அனிமல் சாக்ரிஃபைஸ், இது என்னது? அதான் சொல்லியிருக்காருங்க. மேன்மையான பலிகள் இல்லை என்றால் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையே இருந்திருக்காது. தற்காலத்தில் சபையானது பெறுகிற பாடுகளானது ஆசீர்வாதமான சலுகையாக இருக்கிறது. ஏனெனில் நாம் புது உடன்படிக்கையின் ஊழியர்களாக இருக்கிறோம். அதாவது சர்வன்ட்ஸ், we are all servants. நம்மள யாரு பேர்? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். அதாவது அது ஆரம்பிக்கப்படும் போது எதிர்கால ஊழியத்திற்காக நாம் பயிற்சியில் இருக்கிறோம். அசல் ரைட்டிங்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நம்ம இப்போ என்ன கிரியேட் பண்ணிருக்கோம் நம்ம லைஃப் மூலமானா, ஃபியூச்சரில் இப்போ இல்லை,
ஃப்யூச்சரில் இந்த ராமசாமி குப்சாமிலாம் வந்து எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இப்போவே ராமசாமி ட்ரைனிங் கொடுத்தோம், பக்கத்து வீட்டு ராமசாமிக்கு. எப்படி வீட்டில் சண்டை போட்டு இப்போ அவனுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும்னா அவங்க புதிய உடன்படிக்கையில் எப்படி இருக்கணுங்கிறத இப்போ நம்ம வாழ்ந்து காமின்னு சொல்கிறார். ஓகே சரி, ஒரு ரசல் பேர் ஒரு சின்ன ஒரு லைனு இதை பற்றி படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேதுக்கு. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரருக்கு இதை விட பெஸ்ட் டெஃபினேஷன் கொடுக்க முடியாது. வாசிங்க. ஒரு பெரிய கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கட்டிடாதீங்க, இங்கே வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் அதில் வேலை செய்கிற அனைவரும் அதிகமான பயனை அடைகிறார்கள் என்று கூறலாம். எதிர்காலத்தில் அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கும்போது அவர்களுக்கு எந்த பயனும் இருக்காது. கட்டப்படும் போதுதான் பலனை அடைவார்கள். ஆகையால் இப்போது சபை வகுப்பார் புது உடன்படிக்கையுடன் இணைந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களையும் உரிமைகளையும் பெறுகிறார்கள். பிற்காலத்தில் முழு உலகமும் அதன் மூலம் மிகவும் வேறான வழியில் ஆசீர்வாதத்தை அடைவார்கள். இப்போ சிரிக்கக்கூடாது, பதில் சொல்லணும். முடிச்சதுக்கு அப்புறம் தான் பெனிஃபிட் நான் போட்டிருக்கேங்க. இல்லை, ஒரு கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க, நீங்கள் போகிற வழியில் டெய்லி வீட்டுக்கு போகிற கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த கட்டடத்தை கட்டுறது கொஞ்சம் பேர் வேலை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களா? அவங்களுக்கு இப்போவே சம்பளம் கிடைக்குமா? கிடைக்காங்களா? கிடைக்கும். கட்டி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் கிடைக்குமா? அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் எப்போ மட்டும் தான் கிடைக்கும்? இப்போ சொல்லுங்கள், என்ன சொல்ல வரான்னு சொல்லுங்கள். அந்த வேலைக்காரர் யார்? அந்த கட்டடம் இது. இதை கம்பேர் பண்ணி பழகிட்டோம்னா ஓகேங்க. புதிய உடன்படிக்கை. ஸோ புதிய உடன்படிக்கை என்ற கட்டடம் இப்பொழுது கட்டி கொண்டிருக்கிறோம். யாருன்னா வேலைக்காரர்கள். நமக்கு இப்போவே பெனிஃபிட்ஸ் கிடைக்குதா இல்லைங்களா? புதிய உடன்படிக்கை என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்குது? ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல், சத்தியம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய நீதி, தேவனுடைய இரக்கம், அவருடைய வழிநடத்தல், கேர், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு ரீசன், இந்த கட்டடத்தை நாம தான் இப்போ கட்டிட்டு இருக்கிறோம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது நமக்கு பலன் இல்லை. யாருக்கு பலன்? பில்டிங் ஓனருக்கு பலன். அது யாருன்னு கேட்டிங்கன்னா உலக ஜனங்கள். திஸ் இஸ் எக்ஸாம்பிள். ஓகேங்களா பேர்? இப்போ நம்ம இருதயம்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. டயர்டாக இருக்கா? சதையான இருதயமாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஒரு பொய் சொல்றீங்களே. வாசிங்க. இப்போ சபையானது தற்போது காரியங்களை சரியானபடி நோக்குகிற புது இருதயத்தை பெற்றிருப்பதாக சொல்லுது. அதாவது ஒரு விஷயத்தை உலக ஜனங்க பார்க்கறதுக்கு நம்ம பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. கரெக்டுங்களா? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உலக ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்க? அதையே இப்படி போய் பார்ப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. எப்படி பார்ப்பாங்க? எல்லாம் முடிச்சுதா? உலக ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, அடிபட்டு கிடக்கிற பாரு, என்ன பாவம் செஞ்சானோ. நம்ம எப்படி பார்ப்போம்? நமக்கு அடிபட்டுச்சு எப்படி பார்ப்போம்னா, ஏதோ பெரிய அடி உழுகாம தேவன் காப்பாத்திருக்காரு. சாயந்தரம் மீட்டிங் நடக்க போகுது, ஒருத்தருமே வரல. உலக ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியும் எனக்கு. முதல்லயே ஆட்டமா ஆட்டினீங்க. நம்ம எப்படி பார்ப்போம்? வேலை செய்யறதுக்கு நேற்று நைட் வரைக்கும் வாய்ப்பு, இப்போ காலையில் வரைக்கும் வேலை செய்ய வாய்ப்பு கொடுத்தார்ல, அதுபோல். அப்போ பாருங்க, நம்முடைய பார்வையும் உலக ஜனங்கள் பார்வையும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன் தெரியுமா? உள்ள இருதயம் மாறி இருக்கு. கல்லான இருதயம் நமக்கு இல்லை. தொடர்ந்து வாசிங்க. இப்போ எனினும் சபையை பொறுத்தவரையில் கல்லான இருதயத்தை எடுத்து போடுவது என்பது இல்லை, தேவையில்லை அவங்களுக்கு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சதையான இருதயம் இருக்குங்கிறார். அப்படித்தானே? அப்படித்தானே? போய் சொல்ல மாட்டோன்னு நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தொடர்ந்து வாசிங்க. ஆனால் ஒரு புதிய சுபாவம், ஒரு புதிய இருதயம் இருக்கிறது. இது நிச்சயமாக மாம்சத்தோடு கிரியை செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனெனில் மாம்சமானது புது சிருஷ்டியோடு கிரியை நடப்பிக்க வேண்டியதா இருக்கிறது. நம்ம நிலைமை நமக்கு தானே தெரியும். நம்ம பழைய மனுஷனை வச்சு நம்ம படுற பாடு நமக்கு தானே தெரியுங்க. தேவன் பிரமாணம் புது சிருஷ்டியின் பலவந்தத்தின் கீழாக மாம்சத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எதன்னா நாங்கள் வேலைக்காரனா இருக்கோன்ட்டு. எந்த அடிப்படையிலனா, இந்த பழைய மனுஷனை வச்சுட்டு தான் தேவன் நம்மளை ஊழியக்காரர் இருக்க சொல்லியிருக்காரு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னா ஊழியக்காரராக இருக்கிறோம். சரிங்களா பார்? ஸோ இப்போ நம்ம யார்? ஊழியக்காரன் சொல்லக்கூடாது. எதுக்கு ஊழியக்காரர்? புதிய உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு, கண்ணை திறந்துட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. வாரம் எக்லிஷாக்கு வந்துட்டு நல்லா படிச்சுட்டு போயிட்டு எல்லா உலக ஜனங்களையும் பழகிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்லேயும் பூரா சத்தியத்துக்கு புறம்பாக நடந்துட்டு அவங்கள பழகிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துட்டு நம்ம இருக்கிறதுனால புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்க முடியுமா? ஏன் முடியாது? ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் எப்படிங்க பிரதர் பிரதான ஆசாரின் கையில் நம்ம ரத்தம் போகும்? இயேசுக்குரிய கான்ஃபிடென்ட்டே நம்முடைய ரத்தம் தான். ஸோ நமக்காக அவர் சிந்திருக்கார். இப்போ அவர் எதிர்பார்க்கறது வெள்ளாட்டுடைய ரத்தம். இன்னும் கைக்கு ஃபுல்லாக வந்து முடியல.
அது முடியுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோம், பண்ணிகிட்ருக்கோம். தேவன் கொடுக்குறாரு வாய்ப்பு, செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் செய்கிற வரைக்கும் நமக்கு உலக ஜனங்களுக்கு எதில் வித்தியாசத்தை காமிக்கிறது? அவர் கிளியராக சொல்லிட்டார், நீங்கள் பார்க்குற பார்வையை டோட்டலாக மாற்றிருக்கிட்டார். அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா உலக ஜனங்களை பொறுத்தவரைக்கும் மாம்சம் 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 மாம்சம், அவங்க பார்வை மாம்சத்தில் தான் இருக்கும். நம்முடைய பார்வை மாம்சத்தை கொள்றதில் இருக்கிறதுனால நம்முடைய பார்வை பூரா ஃப்யூச்சரில் இருக்கும், எதிர்கால வாழ்க்கையில் இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி. பையன் படிப்பு, கல்யாணம், குழந்தைகள் எப்படி வளர்த்துறது, அதில் எப்படி அவங்க சிறப்பாக வளர்த்துவது, சிறப்பாக நம்ம வளர்த்து நினச்சாலும் அவங்க சிறப்பாக வளர்வது நம்ம கையில் இல்லை. உண்மைதான பேர்? அப்போ எல்லாருமே நியூ கிரியேஷன். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் லைஃப்பில், தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன்கிட்ட பரிசுத்தாய் வாங்கிட்டு எப்படி நடக்கணுங்கிறத இன்றைக்கி முடிவு பண்ணி அதில் நடக்க ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்களா, அதில் பாடுகள் வருது பார்த்தீங்களா, அதில் ஜெயிக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் ரத்தம் சிந்துறது. அந்த ரத்தம் இல்லாமல் இந்த வெள்ளாடு பலியாகாது. இல்லாட்டி ஆடா பலியாயிரும், அந்த பலி ஆசரிப்புக்குள்ள வராது. வாசிங்க. தற்போது உலகத்தாரில் பலர் உலகின் துன்மார்க்கர்கள் கூட பெரும் செழிப்பை பெற்றுள்ளனர். நல்லா எழுதியிருக்காரு. என்ன தெரியுமா, இவ்வளவு தூரம் சத்தியத்துக்காக கஷ்டப்படுறோம், 5 பைசா கூட பாக்கெட்டில் நிற்க மாட்டேங்குது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் 10 பேர்த்த ஏமாத்திட்டு இருக்காரு, கோடி கோடியாக பணம் கிடைக்குது. அப்படின்னு பார்ப்பீங்களா? அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? நிற்காது. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. பார்க்க மாட்டோம், இல்லை பார்த்துருக்கோமா? இப்போ சொல்கிறேன், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அவனுக்கு கோடி கோடியாக பணம் கிடைச்சாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அதை போய் சாப்பிட முடியுமா அவனால்? இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் நான் பெரிய பணக்காரங்க, அதில் என்ன பண்ணிங்கன்னா ஒய்ஃபை பணத்தை கொஞ்சம் எடுத்து வருஷம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இன்டென்சிவ் கேர் யூனிட் போயாச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். நம்ம ஏன் இப்போவே நினச்சக்கூடாது இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் தான் இருக்கோன்ட்டு? ஆல்ரெடி சில பேர் அப்படி நினச்சிக்கலாமே, தப்பே இல்லையே. நமக்குன்னு ஒரு வரையறை வச்சுக்கலாம், நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கலாம். ஏன்னா ரத்தம் சிந்தணும், அதுதான் எய்ம். வாசிங்க. நாம் பின்பற்றும் பாதையால் நம் வாழ்வை நாமே துன்பப்படுத்துகிறோம் என்று உலகம் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக, நம்முடைய பசங்க பிள்ளைகளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக நம்ம வாழ்க்கையை சேர்த்து தொலைச்சிட்டுல உட்காந்து இருக்காதுங்கிறார். ஆனால் நாம் அப்படி செய்வதில்லை, மாறாக நாம் இன்பமாக இருக்கிறோம், நல்ல நேரம் போய்கொண்டிருக்கிறது. நம்ம இன்பமாக இருக்கோம், இன்பமாக இருக்கோம், இன்பமாக இருக்கோம். சரி பார்க்கலாம், இன்னைக்கு செக் பண்ணிடலாம். சாயந்தரம் ஒருத்தர் கூட பப்ளிக் மீட்டிங் வரல, எப்படித்தான் இருக்கணும்? சொல்லும் போதே கண்ணில் தண்ணி. என் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி விடிய விடிய எல்லாரும் உட்காந்து போஸ்டர் ஒட்டி கட்டி நோட்டீஸ் கொடுத்து ஒருத்தருமே வரலன்னா நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஏன் நோ ப்ராப்ளம்? ஏன்னா அந்த நோட்டீஸ் கொடுக்கறதுக்கும் ஏறி ஒட்டுறதுக்கும் வால் போஸ்ட் ஒட்டுறதுக்கும் போலீஸ்காரன் திட்டு வாங்கிறதுக்கும் நம்ம செஞ்ச அந்த வேலைக்கு பேர் சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் வேணுமா, ரிசல்ட் வேணுமா? அதான் முக்கியம். ஸோ அதை தேவன் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்தாரு. ஸோ இப்போ நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். பிரதர்ஸ் எல்லாம் நல்லபடியாக நோட்டீஸ் கொடுத்து பண்ணிட்டாங்க, நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இனி யாருடைய வேலை? அது தேவனுடைய வேலை. இப்போ வாசிங்க. எல்லா வகையிலும் நமக்கு நிறைய அனுகூலங்கள் உள்ளன. எதிர்காலத்தில் அது வித்தியாசமாக இருக்கும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். அப்போது துன்மார்க்கமாக செயல்படுபவர் துன்பப்படுவார், அப்ப பாத்துக்கிட்டு விடுங்க அவங்கலாம். நீதிமானாக செயல்படுபவர் ஆசீர்வாதம் பெறுவார். அந்த நேரம் வரும்போது மீட்கப்படுதலின் ஆசீர்வாதம் தேவனிடமிருந்து வரும். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஒரே வழி மேசியாவின் ராஜ்யத்தில் புதிய காரியங்களின் ஒழுங்குடன் இசைந்து போவதே. நம்முடைய ஒரே ஒரு வேலை என்னன்னா, இப்போ தேவன் நம்ம கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பிரமாணம் எது, அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, அல்லது தேவன் நம்ம கொடுத்துருக்கிற உடன்படிக்கைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெள்ளாட்டுடைய பலி பிரதான ஆசாரியன் கைக்கு போயிடும். இப்போ தேவன் நம்ம கொடுத்துருக்கிற உடன்படிக்கைக்கு பேர் என்ன? பலியின் உடன்படிக்கை. பேர்லேயே என்ன இருக்குது பாருங்க, பேர்லேயே என்ன இருக்குது, அது ஒரு வலியும் இருக்குது, ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன் தெரியுமா? பலியின் உடன்படிக்கை தான் நம்ம துண்டு துண்டாக வெட்டி தேவன்கிட்ட கொண்டே சேர்த்தோம். அந்த உடன்படிக்கை தேவன் நம்ம கொடுத்ததுனால நம்ம வேற உடன்படிக்கைலாம் தேடி போக வேண்டாம். இந்த உடன்படிக்கைக்கு வாழ்ந்தாலே போதும், தேவன் நமக்கு புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் அப்படிங்கிற வேலையை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்து வராங்க. ஆமாம். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.